السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وآمرا تعظيما وتكريما: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய பேர் அருள் பெரும் கருணை அல்லாஹ் நம்ம எல்லா மூமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீப நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மாட்சிமை மிகுந்த கண்ணியம் பொருந்திய அருள் நிறைந்த உம்மத்திலே அல்லாஹ் நம்மை பிறக்க செய்தான். அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா காமிலான ஷேഖുமார்கள் இறை நேசர்களுடைய சபையிலே நம்மை கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தான். அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். ஃபைஸ் நாயத்துடைய குலாம்களாக நம்மை ஆக்கினானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். ஒருவேளை ஃபைஸ் நாயத்தை நாம் கண்களிலே பார்த்திருக்காவிட்டால் முன் சென்ற அவுலியாக்களுடைய கதைகள்லாம் மறுத்திருப்போம். கௌசுல் ஆலம் இப்படி வாழ்ந்தாங்க, அஜ்மீர் நாயகம் இப்படி வாழ்ந்தாங்க, பாதுஷா நாயகம் இப்படி வாழ்ந்தாங்க, ஜுனைதுல் பக்தாதி இப்படி வாழ்ந்தாங்க என்றெல்லாம் சொன்னால் ரொம்ப புருடாக விடுறாங்கப்பா, கதை கதையாக விட்டு அடிக்கிறானுப்பா என்றெல்லாம் சொல்லியிருப்போம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பலகீனமான நம்முடைய ஈமானுக்கு ஃபைஸநாயகத்தை கண்முன் கொண்டு வந்து நிப்பாட்டி இப்போ நாம் ஒத்துக்கிறோம், எங்கள் ஃபைஸநாயகம் தான் ஜுனைதுல் பக்தாதி, அவங்க தான் கௌசுல் ஆலம். கௌசுல் ஆலம் அவர்கள் கௌசுல் ஆலம், அவங்க என் எஜமானுக்கே அவங்கள பார்க்கறதுக்கு நம்ம ஈக்குவல் இல்லை, அவங்க முன்னாடி உட்கார நமக்கு தகுதி இல்லையே, அப்போ அவங்களுடைய சபை எப்படி இருந்திருக்கும்? ஜுனைது நாயகமோ ஃபைஸ் நாயகத்துக்கு நம்ம முன்னாடி உட்கார நம்ம தகுதி இல்லையே என்று அந்த ஞானங்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த பெரியோர்களுடைய இன்பம் எப்படி இருந்துச்சு, அவங்களோட சபையில ஏன் அப்படி சட்டையை கிழிச்சு செத்தாங்க நிறைய பேர். ஓசநாயகம் பேசுவாங்க, பல பேர் அங்கே வந்து சட்டையை கிழிச்சு கீழே வந்து புரண்டு இறந்து போயிடுவாங்க. என்னடா அது மார்க்கம் சொன்னா போய் இறந்து போறதுக்கு என்னடா இருக்கு? மார்க்கத்தை தானே சொல்றாங்க, அங்க போய் செத்து போறதுக்கு என்ன இருக்குது? அங்க போய் தொழுகையின் சிறப்புன்னு பேசுறாங்க, இதில் போய் சட்டையை கிழிச்சிக்கிறதுக்கும் சரி நாளைக்கு ஒழுங்கா தொழுகிறேன்னு சொல்லிட்டு போக வேண்டியதுன்னு, சட்டையை கிழிச்சிக்கிறதுக்கும் புரண்டு உழுகிறதுக்கும் காணி வீச்சு கத்துறதுக்கும் சாகிறதுக்கும் என்னப்பா அங்க அர்த்தம்? அப்படிதான் நாமளும் கேட்டிருப்போம். எஜமான் தர்பாரை பார்க்காம இருந்திருந்தா அங்க போய் 4 பேர் கைஃபித்தாரதுல நாமளே கைஃபித்தாரதை பார்த்த உடனே பின்னாடிதான், நாமளுக்கே கைஃபித்தாரதை பார்த்த பின்னாடிதான் சரி அப்ப மார்க்கத்தில் இப்படி ஒண்ணு இருக்கு போல தெரியுது. ஒண்ணு வெளிரங்க சட்டத்திட்டங்கள், ஒண்ணு உள்ளத்தை போட்டு ஆற்றுறது ஒன்று இருக்கல, நீ அதுதான் பார்த்திருக்க. நீ இன்னும் உன் உள்ளத்தை போட்டு ஒரு உழுக்குமே அதுவும் மார்க்கத்துல இருக்கு. அதத்தான் அஹ்லே தில், நீ அஹ்லுல் லிசான், நீ நாவு பேசு, நீ நாவால் பேசக்கூடியவன், அவங்க அஹ்லே தில் கல்பால் பேசக்கூடியவன். அவங்க அஹ்லுல் அபுசார், அஹ்லுல் ஐதி, உலில் ஐதி வல் அபுசார், அவங்க பார்வையால் பேசக்கூடியவர்கள். நீ நாவால் பேசக்கூடியவன், அவங்க பார்வையால் பேசக்கூடியவன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உல் ஐதி வல் அபுசார், கையுடையவர்கள் கண்ணுடையவர்கள் தான். யார? அவள் இப்ராஹிம் நபிய உலில் ஐதி. இப்ப நமக்கு தானே கை இருக்கு, நம்ம கண்ணு இருக்கு. இந்த கை தண்ட கை. எந்த கை ஹக்குடைய கையோடு தன் கையை சேர்த்து கொள்ளவில்லையோ
ஹக்குடைய கையாக அதை ஆகிக் கொள்ளவில்லையோ அந்த கை தண்டை முடிச்ச கை. எந்த பார்வையில ஹக்குடைய பார்வையை சேர்க்கவில்லையோ சுரு என்னை கொண்டுதான் அவன் பார்ப்பான். அந்த பார்வை வரவில்லையோ அந்த கண் தண்ட கண்ணு, அது கண்ணே கிடையாது. அது கண்ணுடையோர் எல்லாம் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையோர் கல்லாதவர். அப்ப அல்லாஹ் கண்ணுடையோர் எல்லாம் மௌலாவை பார்த்தவங்க தான், முகத்திரண்டு புண்ணுடையோர் பார்க்காதவர். அதனாலதான் அவர்கள் எல்லாம் குருட்டு கண்ணுங்கள்ட்ட அல்லாஹ் பார்க்காத கண். இதில் ஐதி வல் அப்சார். அப்ப ஷேகுமார்களை மட்டும் நாம் பார்க்காவிட்டால் இப்படி ஒரு ஞானம் உலகத்துல இருக்குது. எந்த ஞானம்? உள்ளங்களை ஒரு துடிக்க வைக்குமே. தாதா சர்க்கார்ட்ட ஒருத்தர் வந்தார், நூரி நாயத்திட்ட என் ஷேகனாயன் சொல்லி காமிச்சாங்க. என்ன நீங்க பாட்டுக்கு பயான் சரிங்க ஆங்கிறாங்க ஊங்கிறாங்க மயக்கம்பட்டு விடுறாங்க. ஒருத்தர் தாவா ஒருத்தர் சர்க்கார் தர்பார் ஒருத்தர் இருந்தார். கைஃபி தாச்சுன்னு சொன்னா இங்க இருந்து தவக்கலை தவற மாதிரி அங்க போய் பொத்து நுழுகுவார். பறந்து போய் உட்காந்து மேனிக்கு நம்மளாம் பறக்க முடியாது, அந்த மாதிரிலாம் செஞ்சே காட்ட முடியாது. அப்படி பறந்து போய் உழுகுவார். அப்படியே ஒருத்தர் கடந்து வலிப்பு வந்த மாதிரி துடிப்பார், கைகால் டப்புக்கு டப்புக்கு கைகால் ஆட்டும், நினைவே இருக்காது. சர்க்கார் செலவாத்து ஓதி ஊத சொல்லுவாங்க. செலவாத்து ஓதி ஊதுன்னு என்ன இது அதிசயமா இருக்குது. அப்படி என்ன அவங்க கல்புக்குள்ள போய் நீங்க சொல்லிட்டீங்க. மார்க்கங்கிறது டிவியில் பேசல, மார்க்கம் தினமும் மார்க்கம் அறிவோம், உண்மையான மார்க்கம்லாம் பேசுறேன். கைஃபித்தா வருது, உண்மையான மார்க்கம்லாம் டிவியில் பேசுறாங்க. இப்போ கேட்டால் கைஃபித்து வந்துடுமா, கொஞ்சம் ஆடுமா, விரலை எப்படி ஆட்டுறது, இப்படி ஆட்ட வேண்டும், இதான் பெருமான் சொன்னாங்க அப்படின்னு சொல்றான். கேட்டு சுபுஷனும் கைஃபித்தா. அதுக்கும் கைஃபித்துக்கு என்னங்க சம்பந்தம்? அமல்களின் சிறப்பு வந்து படிக்கிறார், வாழ்நாள்லாம் படிக்கிறார், முழுசா படிச்சு முடிச்சிட்டார். கேட்ட உடனே கத்திக்கிட்டு சட்டையை கிழிச்சிக்கிட்டு நடக்குமா ஏதாச்சும்? அப்புறம் ஹவுஸ் சபையில் என்ன நடந்துச்சு? என் சர்க்காருடைய சபையில் நடந்து நிறைய நானே பார்த்துருக்கேன். சிக்கல் 100 பேஜ் ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க கைஃபீத் ஆச்சு பறந்துருவாங்க. அப்படியே இங்க இருந்து அங்க போக, அங்க இருந்து இங்க உனக்கு சபையே 2 எல்லாம் எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சுங்க. உதைக்கிற உதையில அவர் முதுகுல 2 உதை, இவர் கையில 2 உதை அட்டி பறப்பாங்க. அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு மகஃபிரத், அவங்க நீண்ட வயசுக்கிட்ட ஹயாத்தா இருக்கிறாங்க. அல்லாஹ் அவங்க நீண்ட வயசு ஆபீஸ் எல்லாம் ரொம்ப கைஃபீத் வாலா. திடீர்னு நாமளே பேசிக்கிட்டு இருப்போம் சர்க்காரை பத்தி. சர்க்கார் பேரை சொன்னா போதும் வந்துருவாரு. எஜமான் காலத்துக்கு பின்னாடி வீட்டில் போய் உட்காந்து பேசுவோம். மகரிப் பின்னாடி நடந்து போறது பருவச்சின் சிக்கல் நடந்து போய் அவங்க வீட்டில் உட்காந்து மகரிப் பின்னாடி பேசிட்டு இருப்போம். ஃபைசி நாயகம் அப்படி பேரை கேட்ட உடனே இருக்கா ஆஹா 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 அப்படி அப்படியே துடிக்க ஆரம்பிச்சிடுவார். போய் அந்த கல்வில போய் அந்த பேர் கேட்ட உடனே போதும். இது 2 பேச்சு பேசிட்டு இருந்து ஷேഖ்னே ஃபைசி நாயகம் சொன்னாங்கன்னு சொன்ன என்ன இது என்ன ஃபைசி நாயகம் சொன்ன நாம பயந்து போயிடுவோம். இந்த ஃபைசி நாயகன் பேரை சொல்லி இப்படி குதிக்கிறாரு. அவங்க என்ன சொன்னாங்க, அவங்களுடைய கதை என்ன சொன்னாங்க, என்ன செய்தி சொன்னாங்கன்னு சொல்றது இல்ல. சும்மா ஃபைசி நாயகன் பேரை சொன்ன உடனே அவன் பயந்து போயிடுவோம் உட்காந்துட்டு. ஜி அதுதாங்க, அதுக்கு பேர் தான் காதல். அந்த மண்ணாங்கட்டி உனக்கு தெரியாட்டி என்ன செய்ய முடியும்? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு ஒரு முறை அபூ ஹுரைராவோ தாபிஈன்கள் உட்கார்ந்தாங்க, ஒரு ஹதீஸ் கேட்டாங்க. அப்ப எஜமா சொன்னாங்க, சமிஅத்து உதுனாய ஹபீபி, என் காதலர் என் நேசர் சொல்ல என் இந்த 2 காதுகள் கேட்டன அப்படின்னு சொன்னாங்க. சத்தம் விட்டாங்க, மயக்க போட்டு கீழே விழுந்துட்டாங்க. என்னைக்காவது மயக்க போட்டு கீழே விழுந்துருக்கியா? என்னைக்காவது உன் கல்புல அந்த மாதிரி வந்திருக்குதா? மயக்க போட்டு கீழே விழுந்துட்டாங்க. இது ஹதீஸ் எடுங்க. வாஹ் 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 வாஹ். திரும்ப எல்லாம் தண்ணி தெளிச்சு மயக்கத்தை தெளிச்சு எஞ்சி உட்காந்தவங்க. ஹதீஸ் சொல்லுங்க ஜமானே அப்படின்னாங்க. சமயத்து உதுனாய, இந்த 2 காதுகளும் கேட்டன. மின் ஹபீபி, என் காதலர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை என் காதால் கேட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. திரும்ப ஒரு சத்தம் விட்டாங்க, மறுபடியும் மயக்க மட்டும் கீழே விட்டாங்க. என்ன அது பேர் தான் கைஃபீத்துங்கிறது. கைஃபீத்துன்னு தமிழ் சொல்றாங்க, அரபியில் உருதுல சொல்றாங்க. வஜ்துன்னு சொல்லுவாங்க அரபியில. தன்னிலை மறக்குதல், இஷ்க் காதல் இருந்தது உனக்கு தெரியும். லவ்லல் ஹவாலம் துரிக் தமன் அலா தலலி வலா அரிக்த லிذிக்ரில் பானி வல் அலமி. காதல் மட்டும் இல்லை என்றால் எந்த குட்டிச்சேவரை நினைச்சு அழுதுருக்க மாட்டான். உன் கண்ணில் தண்ணியே வந்திருக்காது கடைசி வரைக்கும்.
உன் கல்பு இறுகி போயிருக்கும். கல்பு இறுகி போயிடும் காதல் இல்லைன்னா, மண்ணாங்கட்டியா போயிடும். அதுக்குள்ள தண்ணியே வராது. கஸ்வத்துல் கல்புன்னு பேர். எதையாவது நேசி. சூஃபியாக்கள் சொல்றாங்க, நீ எதையாவது ஒரு பொம்பளை நேசிச்சாலும் சரி, எதையாவது நேசியா, எதையாவது நேசி. கல்புக்குள்ள காதல் உள்ள இறங்கட்டும். உள்ள இறந்தா கல்பு விலகும். கல்பு அப்படியே இந்த இறுக்கம் நீங்கி உள்ளத்துக்குள்ள கொஞ்சம் ஷரஹ் சதுராகும். அப்புறம் கொண்டு போய் அல்லாஹ்வுடைய காதலை உள்ள வைக்கலாம். அதுல ஷேக காதலி சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் காதல் வந்தாதான் கல்பு கொஞ்சம் திறக்கும். நடுவில் சில செய்தியை விட்டுட்டே போறேன், நீங்க தான் ஞாபகப்படுத்தணும். தாசர் கேட்ட கேட்டாருன்னு சொன்னேன். காதல் வந்தாதான் கல்பு திறக்கும். ஒரு ஷேகிட்ட வந்தார் ஒருத்தர், இது எனக்கு இறை ஞான பாடம் சொல்லி கொடுங்க. காதல் வரணுமே, அதுக்கு இஷ்டம் இல்லாம இந்த காதல் பாடம், இந்த பாடங்களை விளங்காதேன்ட்டான். நீ எதையாவது காதல் கொள்ளணும். இந்த மாதிரி எதுவும் தெரியல எனக்கு. ரொம்ப உயிராக காதலிக்கணும் எதையாச்சும். உங்க பீவி அவ கிடக்குறா, அவ்வளவு யார் கடைசியா வச்சுப்பா, சரி என்ற ஒரு எருமான் இருக்கு, அதை வேணா நான் லவ் பண்றேன்டார் அவர். சரி சரி லவ் பண்ணு போனாரே. அதுதான் அந்த மாட்டை விட்டு நகரவே இல்லை அவர். ராவாப்பெல்லாம் மாட்டுக்கு சோப்பு போட்டு கழுவுறது என்ன, அதுக்கு கும்பல அழகுப்படுத்துறது என்ன, ஜி அது தேய்க்கிறது குறுக்கி படுறது, அது கூட படுத்துக்கிற வேற எல்லாம் ராவாப்பால அது கூடயே. இந்த கதை அஷ்ரஃப் அலி மௌலானா எழுதுறாங்க கிதாபில். கடைசியா ஷேக் என்ன வந்தார், ஆளை காணாம பார்க்க போனாங்க. இங்கன்னு கேட்டாங்க, அவருக்கு மாட்டு தொழுத்து இருக்கிறாரு, வர்றதே கிடையாது. ராவாப்பால அங்கதான் இருக்கிறார். போய் நின்றாங்க, வாசல்ல போய் நின்று வாப்பா தம்பின்னு கூப்பிட்டாங்க, இங்க வாப்பான்னு. அவர் வாசல் வரைக்கும் வந்துட்டு, இது வரைக்கும் வந்துட்டேன், அதுக்கு மேல என் கொம்பு இடிக்குது, வர முடியலடா. இதுக்கு மேல எப்படி உள்ள வர்றது, என் கொம்பு தான் இடிக்குதே அப்படின்னா. அப்ப அது கூடயே பழகி நான் தான் எருவு மாடு, நீ தான் மனுஷன் ஆயிட்டார். நான் வேற நீ வேறயா, நானும் நீ ஒண்ணுதான் ஆயிட்டார். அவங்க நீ இங்கு நலமே, நான் அங்கு நலமா அப்படின்னு நலம் நலம் அறியாவல். நீ இங்கு நலமே, நான் அங்கு நலமா, நீதான் நானு, நான் தான் நீ. ரெண்டுங்கிறது இல்லாம போயிடுச்சாங்க. பாஞ்சு அவங்க போய் கட்டி அணைச்சு, நீ தாண்டா வேணும் எனக்கு. இந்த மாதிரி காதல்ல போய் சிக்கி அந்த மாதிரி உருகி போன ஆள் தான் எனக்கு வேணும். அல்லாஹ் பத்தி சொன்ன அடுத்து விளங்கணுமா இல்லையா? அவன் கல்வி வாடான்னு குட்டி போயிட்டான், மகனே வாடான்னு. கல்வி இறுகி போய் உட்காந்து, காதல் என்னன்னு தெரியல அவனுக்கு, என்ன செய்ய முடியும்? அவங்க போய் உட்காந்துக்கிட்டு இறை காதல் உள்ளது இல்லைன்னா எதையுமே ரசிக்கவும் முடியாது. இவனை பார்ப்பான், இவன் நமக்கு ஆனந்தமா பயான் செய்வான், எல்லாம் வாஹுவா சுபான்லாம் இவருக்கு. அவர் சுபான் சத்தமா சொல்றாரு, இவர் கொஞ்சம் மெதுவாக சொல்றாரு. இவர் வாஹுவா நிறைய கத்துறாரு, பரவாயில்ல. இவனா வேடிக்கை பார்த்துட்டு அவன் கல்வில ஒன்னும் இறங்காது, ஒரு இலவும் உள்ளுக்குள்ள இறங்கவே இறங்காது. எதுக்குடா தேவையில்லாம கத்துறாங்க வேற அப்படின்னு குறுக்கால காசு கொடுத்துருப்பாரோ சில அப்படி கேட்கறாங்க. என்னண்டு ஆளுக்கு 500 ரூபா கொடுத்து எல்லாம் கத்துங்களா? அஸ்வத்துல் கல்பு இறுகி போயிடும். விளைஞ்சுங்களா? அவர்களுக்கு என்ன இனிமே இருக்கு, எதையுமே ரசிக்க முடியாது. இந்த குயில் அழகா கூவுதே, என்ன நினைப்புறது, இது பிரியாணி செஞ்சா எவ்வளவு டேஸ்டா இருக்கு, என்னது அதை ரசிக்க தெரியாது. அதை இந்த குயில் கறி எவ்வளவு டேஸ்டா இருக்கும், அந்த அளவுக்கு மடையணும், முட்டா படை வாட்ஸ்அப்ல போறானுப்பா விளைஞ்சான். அந்த மாதிரி ரசனையெல்லாம் செத்து போய் கிடக்கும் உங்களுக்கு. அதுக்கு மேலே என்ன சொல்றது அவங்கள போட்டு ஜீவனஞ்சன் நல்லா சொல்றான், வஹிய கல் ஹிஜாரா. சில உள்ளங்கள் கல்லு மாதிரி ஆயிரும். அவ அஷத்து கசுவா, கல்லை விட கடினமா போயிடும். வைன்ன மினல் ஹிஜாரத்தி லமா யஷ்ரிமா தஃபஜ்ஜரு மின்ஹுல் அன்ஹார். எத்தனையோ கல்கள் அல்லாஹ்வுடைய அச்சத்தில் அதிலிருந்து தண்ணீர் உள்ள பொளந்து உள்ள தண்ணி வரும். நீ குற்றாலம் குளிக்கிற போய் அது ஒரு பாறையின் கண்ணீருங்கிறான் அல்லாஹ் தஆலா. ஏன் வந்து அல்லாஹ்வுடைய ஹஷியத்துல, அல்லாஹ்வுடைய காதல்ல அது வடித்த கண்ணீர். மலையிலிருந்து தண்ணி வருதுங்கிறியே, தண்ணீர் போய் குளிக்கிற ஆனந்த நடனம் ஆடுற நீ அங்க போய் களி நடனம் புரியுற. தண்ணி வருதுன்னு அது தண்ணி இல்ல, தண்ணீர் என்று நினைக்காதே, மலை வடித்த கண்ணீர்னு சொல்றான் அல்லாஹ் தஆலா.
ஏன் வந்தது கண்ணீர்? அல்லாஹ்வுடைய இஷ்டல, அல்லாஹ்வுடைய காதல்ல, அல்லாஹ்வுடைய முஹப்பத்துல, அல்லாஹ்வுடைய பயத்துல வந்தது கண்ணீர். அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, வைன்ன மின்ஹா லமா யதஃபஜ்ஜரு மின்ஹுல் அன்ஹார் வைன்ன மின்ஹா லமா யஷக்ககு வயخرஜு மின்ஹுல் மா வைன்ன மின்ஹா லமா யஹ்பிஜு மின் ஹஷியத்தில்லாஹ். எல்லாம் அல்லாஹ்வுடைய பயத்துல உழுகுது அங்கிருந்து. வமல்லாஹு பிகாஃபிலின் அம்மா தஅமலூன். நீ செய்யறது அல்லாஹ் பார்த்துட்டு தான் இருக்கிறான். இந்த அளவுக்கு உன் கல்வி கல்லை விட இறுகி போயிடுச்சடா. அதுதான் ஷேகுமார்கள் முதல்ல ஷேக காதல் கொள், துனியாவுடைய காதல் விட்டு கல்வி திருப்புறாங்க. பாரு துனியா 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 துனியா, துனியா வந்தா ஆனந்தம், துனியா போனா கவலை. அதை விட்டு கல்வை கொஞ்சமா திருப்பி ஷேகின் பக்கம் திருப்புறாங்க. அப்புறம் அந்த காதலை ஹக்கின் பக்கம் திருப்பி விடுறாங்க. அப்புறம் அந்த காதல் ரசூலின் பக்கம் ஹக்கின் பக்கம் திருப்பி விடுறாங்க. ஜி அதனாலதான் நீ அல்லாஹ்வுடைய காதல் எடுத்தோன்னா கல்வில வராது. அவன் பேசூரத், அவன் யாருன்னே தெரியாது. அதனால பாசூரத்தாகிய உன் ஷேகின் மீது காதல் கொள். மஸ்த் பன்னா ஹோ தோ சஷ்மே மஸ்த் கி மஸ்தானா பன். நீ இறை காதல் உனக்கு வர வேண்டும் என்றால் முதலில் இறை காதலர் இருப்பாங்களே அவங்களுடைய காதலனா நீ ஆயிரு. சஷ்மே மஸ்த், போதை நிறைந்த கண்கள், அந்த கண்களின் காதலனாக நீ மாறிவிடு. மஸ்த் பன்னா ஹோ தோ சஷ்மே மஸ்த் கி சஷ்மே மஸ்த். வா வா சஷ்மே மஸ்த், போதை நிறைந்த கண்கள். நைட்டு குடிச்சிட்டு ஃபுல்லா வர்றான் ஒருத்தன், எதை வச்சு தெரிஞ்சுக்குவேன்? கண்ணை பார்த்து தெரிஞ்சுக்குவேன் பாய். ஏன் அது போதை நிறைந்த கண்கள் அப்படின்னு விளைஞ்சுங்களா? கண்ணு அப்படி செவந்து போய் ஒரு மாதிரி இருக்கும், அதை பார்த்தே என்ன தெரிஞ்சுக்கலாம்? இது போதை ஃபுல்லா ஏற்றிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி ஷேகுமாருடைய கண்ணை பார்த்தா திரும்ப பார்க்க முடியாது, தலைக்கு காமிலியான ஷேகுமாருடைய கண்ணை பார்த்த அந்த கண் உனக்கு கண்ணே காட்டுக்கு காதல் கண். இது சாதா கண், இது அல்லாஹ்வுடைய காதல் போதை நிறைந்த கண்கள். மஸ்த் பன்னா ஹோ தோ சஷ்மே மஸ்த் கி மஸ்தானா பன் சுர்மயே அஹ்லே நஸர் பன். அஹ்லே நஸர்கள் இருப்பாங்களே, பார்வை உடையவர்கள், இறை ஞானத்தை அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய பார்வை உடையவர்கள், அவங்க கண்ணுக்கு சுருமாவா போயிடு. சுருமா எப்படி கண்ணிலேயே உட்கார்ந்து இருக்கு பாருங்க, அந்த மாதிரி நீ ஆயிடு. அவங்க கண்ணிலேயே எரி. ஓ கிசி கி ஹாக்கே பா, அவருடைய பாதத்தின் தூசியாக நீ மாறிவிடு. அவங்க பாதத்துடைய தூசியாக நீ மாறிவிடு. சுர்மயே அஹ்லே நஸர் பன் ஓ கிசி கி ஹாக்கே பா, அவருடைய பாதத்துடைய தூசியா நீ மாறிவிடு. மஸ்த் பன்னா ஹோ தோ சஷ்மே மஸ்த் கி மஸ்தானா பன். வாஹ் 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 வாஹ். ஜி அந்த ஹதீஸ் எடுக்கல, நீங்க அபூ ஹுரைரா ஹதீஸ் எடுக்கல, கிடைக்கலையா? கால ஜி சமிஅத்து உதுனாய ஹலீலியா ஹபீபியா, ஹலீலி என்னுடைய காதலர், என்னுடைய நேசர், எஜமான் எனக்கு சொன்னார்கள் அப்படின்னு சொல்லி மயக்கம் படுக்கிறவர்ட்டாங்க. சரியான ஹதீஸ் பாய். அபூ ஹுரைரா ஃபகஷிய, மயக்கம் வந்துருச்சு அவங்களுக்கு. காதல் இல்லாம மயக்கம் வருமா பை? என் நேசர் எனக்கு சொன்னாங்க, என் காதலர் எனக்கு சொன்னாங்க. ஜி அல்லாஹு அக்பர். என்ன கல்வில காதல் இருந்திருக்கும் உங்களுக்கு? ஜி இன்னும் அந்த உச்சகட்டமான காதல், இதுக்கு பேர் தான் காதலுங்கிறது. இவனை சொல்லுவான், பெருமானார் இவ்வாறு சொன்னார்கள், ஹதீஸ் இந்த ஐஃபுங்க, இது சஹீஹ், இது ஹதீஸ், இதுல ஆராய்ச்சி பண்ணிட்டு போறோம். இவன் ஆராய்ச்சினா இந்த ஐஃபா, இது கவியா, இது ஹதீஸ், இதுல போ இப்படி போ. ஒருத்தன் அப்படி காலம் ஓட்டுறான். லஃப்ஸுக்கு சான்ஸ்னா இந்த லஃப்ஸுக்கு என்ன அர்த்தம், இந்த லஃப்ஸுக்கு என்ன அர்த்தம், இதுல போ. மானாவை என்னைக்கிடா நீ அறியறது? அதை என்னைக்கிடா நீ ஆராய்ச்சி பண்றது? அடப்பாவி விரைஞ்சுங்களா? அது என்னைக்கு அதை அனுபவிக்கிறது, அது என்னைக்கு அதை பெற்றுக்கொள்வது? விரைஞ்சுங்களா? டாக்டர்கிட்ட போன உடம்பு சரியில்லைன்னு சொல்லி இத்தனை பிரச்சனை, சுகர் இருக்கா, டயபிட்டிஸ் இருக்கு, விளைஞ்சுங்களா? டாக்டர் சீட் எழுதி கொடுத்தாரு.
ஃபுல்லாக எழுதி கொடுத்துட்டு டாக்டர் சீட்டாக எழுதி கொடுத்துட்டு 10 நாள் கழிச்சு வாங்க, கவனமாக இதை ஃபாலோ பண்ணுங்கள், நீங்கள் வந்து இதில் கவனம் குறைவாக இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றாரு. இது ரொம்ப கவனமாக இருங்கன்னு சொல்லி மாத்திரை கொடுத்து அனுப்பிச்சு. 10 நாளாக என்ன ஆராய்ச்சி பண்ணான், அந்த சீட்டை கொண்டு போய் வச்சுக்கிட்டான். டாக்டர் கோவிந்தராஜன், ராஜன் ஸ்பெல்லிங்கே தப்பு, முதல்ல RAGANEன்னு போட்டிருக்காரு. இதை பற்றி ஆராய்ச்சி. அடுத்த நாள் பாராசிட்டமால் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதனுடைய மூலம் என்ன, அதனுடைய பாராசிட்டமால் வார்த்தை எங்கேருந்து வந்துச்சு, ஏன் அதுக்கு பாராசிட்டமால்னு பேர் வச்சாங்க, எதுக்கு பாராசிட்டமாலுக்கு ஏன் பாராசிட்டமால்னு பேர் வச்சாங்க, டைஜின் ஏன் அதுக்கு டைஜின்னு பேர் வச்சாங்க, ஜின்னுக்குன்னு பிடிச்சிருச்சா, எதுக்கு, என்ன காரணம், அந்த அதோட மூலம் எங்கே, அதனுடைய பாராசிட்டமாலுடைய மூலம் வந்து அது ஹீப்ரு சொல்லாது, அது பாரா என்ற வார்த்தையிலிருந்து வந்துச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சி ஃபுல்லாக ஆராய்ச்சி பண்ணி அவரோட மாத்திரை ஃபுல்லாக புக்கே போட்டான். 10 பக்கம் எழுதிட்டான். அவர் எழுதின மாத்திரையுடைய மூலம் எங்கே, அதனுடைய மெடிசன் எங்கே, அதனுடைய எப்படி அக்கு வேறு ஆண் வேறு பிரிச்சுட்டான். எருந்து தயார் பண்ணுறது, அது எந்த எருந்து எடுக்கிறாங்க அதை ஃபுல்லாக தயார் பண்ணிட்டான். மாத்திரையும் வாங்க சாப்பிடவும் இல்லை, இருக்கிறதும் பேகால போய் தள்ளு பண்ணி தான் கொண்டு போகிறாங்க உட்கார வச்சு. என்ன சார் செஞ்சீங்க, அதைத்தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். நீங்கள் கொடுத்தது அக்கு வேறு ஆணி வேற பிரிச்சுட்டேன் சார், உங்களுக்கே தெரியும், அந்தளவுக்கு ஆராய்ச்சி பண்ணிட்டேன். நீங்கள் ஒவ்வொரு மாத்திரையுடைய மூலம் என்ன, அதனுடைய மெடிசன் என்ன, அது எங்கேருந்து தயார் பண்ணுறாங்க, எந்த கம்பெனி அதை தயார் பண்ணுறாங்க, எல்லாம் பிச்சு வாங்கிட்டேன். திண்டையா இல்லை, அனுபவிச்சியா இல்லை, அந்த மாதிரி ஆயிடுச்சு. குரான் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அஃபலா யததப்பரூன குர்ஆன், குரானை ஆராய்ச்சி செய்ய வேண்டாமா அப்படின்னு. அலிஃப் லாம் மீமுக்கு என்ன அர்த்தம்? அலிஃப் என்றால் அல்லாஹ், லாம் என்றால் ஜிப்ரீல் கடைசி எழுத்து, மீம் என்றால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி தாலிக்கல் கிதாபுனா என்ன, ஏன் ஹாதல் கிதாபுன்னு சொல்ல, ஏன் தாலிக்கல் கிதாபுன்னு நல்லா சொன்னான். கிதாபுனா என்ன, இப்படி லஃப்ஸுக்கா சான்ஸ்னாங்கிறது, இப்படி இதன் பக்கமே தன்னுடைய சிந்தனையை கொண்டு போய் ரஹ்மானுடைய முஷ்தக் என்ன, அது என்ன, இது என்ன, ரஹீம்னா அர்த்தம் என்ன, பிஸ்மில்லா ஏன் சொன்னா அல்லாஹ் தஆலா, ஏன் பிஸ்ம அந்த அலிஃபை ஏன் நீளமா போட்டிருக்கிறாங்க பிஸ்மில்லாவில், என்ன பை பிஸ்மில்லாவில் பேதனை பே சின்னதானே பண்ணி ஏன் நீளமாக போட்டிருக்காங்க, மேலே நீளமாக போட்டு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான், ஏன் அது பேக்கு பின்னாடி அலிஃப், இஸ்முக்கு அலிஃபுக்கு வரக்கூடிய இஸ்முக்கு வரக்கூடிய அலிஃப், அது பேவுக்கு பின்னாடி அலிஃப் நீட்டணும், அப்புறம் சீன் தனியாக எழுதணும், சேர்த்து இப்படி ஒவ்வொருத்தையும் அதிகமாக பிஸ்மில்லா எழுத வேண்டியிருக்கு, சேர்த்து எழுத வேண்டும். இந்த அலிஃபை கூட முன்னாடி போட்டு அந்த அலிஃபோட பேயை சேர்த்து அலிஃபு பே மாதிரி கொண்டுட்டாங்க. பிஸ்மில்லா தான் கருத்தம். இதே ஆராய்ச்சியில் வாங்கணும். அல்லாஹ் குர்ஆனை செம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டாருங்க. என்ன பிச்சு வாங்கிட்டாரு. இஸ்முக்கு முஷ்தக் என்ன, இஸ்முல் வஸ்மு அசலா, இஸ்மு அசலா, இஸ்முக்கு ஜம்மு அஸ்மாவா என்னென்னு கொண்டு வரணும். சமியனா என்ன, ஹல் தஸ்மா லஹு சமியா சொல்றாங்க, ஹல் தஸ்மா லஹு சமியா. இதெல்லாம் ஒன்று ஒன்றா ஆராய்ச்சி. ரஹ்மானுடைய ஆராய்ச்சி அது 4 பக்கம் ஓடுது, ரஹீமுடைய ஆராய்ச்சி, முஷ்தக் எடுத்து ஃபைல் வசூல் என்ன அது ஆராய்ச்சி 4 பக்கம் ஓடுது. ஃபைல்னா ஃபாயிலுக்கும் சொல்லலாம், மஃபூலுக்கும் சொல்லலாம். கத்தீல்னா மக்தூல்னு அர்த்தம். கத்தீல்னு என்ன அர்த்தம், மஃபூலுடைய அர்த்தமும் வரும் ஃபைலுக்கு. ரஹீம்னா ராஹிம் இரக்கம் காட்டுபவர்னு அர்த்தம் வரும். இப்படி ஆராய்ச்சி பண்றாரு. நவு சர்ஃபு கிடையாது. இந்த ஆராய்ச்சி பண்ணிட்டு என்கிட்ட வானா சொன்ன அல்லா தெரியும். அப்பதா தப்பருன்னு குர்ஆன். இந்த ஆராய்ச்சி அல்லாஹ் சொன்னா மைனே ஹாஃபிஸோ अजी हाफिजा इधर आ तेरे हिफ्ज क्या बताऊं 6666 की ही रट तुझे लगी है 6666 की ही रट तुझे लगी है मुझे याद है तुम्हारी मुझे तुमसे लो लगी है मुझे याद है तुम्हारी अजी हाफिजा इधर आ हाफिजा இங்க வா वो हिफ्ज என்ன நான் சொல்றேன் 6666 6666 இதுலயே நின்னுட்ட தாண்டி நீ போகவே இல்லை குர்ஆனுக்குள்ளே நின்னுட்ட குர்ஆனுடைய ஒரு கை ஒன்னிடத்துல இருக்கிறது ஒரு பக்கம் ஒன்றிட்டு இருக்காது இன்னொரு பக்கம் மௌலாட்டு இருக்குது அது நான் சொல்லவே ஹதீஸோட எடுத்து பாருங்க குர்ஆனுடைய ஒரு கை நம்மிடம் இருக்கிறது இன்னொரு கை மௌலாட்டு இருக்குது அது அந்த குர்ஆனை பிடிச்சா நீ மௌலாட்டு போய் சேர்ந்துக்கலாம் அது ஹப்லுல்லாஹ் வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹ் அல்லாஹ்விடமிருந்து தொங்கக்கூடிய கை அது அல்லாஹ் தஆலாவின் தொங்கக்கூடிய கயிறு அது நீ குர்ஆனை பிடிச்சு அல்லாஹ் பக்கம் போகணும் நீ
கலாம பிடிச்சு கலீம் கிட்ட போன நீ. குர்ஆனுடைய ஒரு கை நம்மிடம் இருக்கிறது, இன்னொரு கை அல்லாஹ் இருக்கின்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜி சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். ஜி இப்னு ஹிப்பான் அவர்கள் ஹரஜ அலைனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் فقال ابشروا ابشروا اليس تشهدون ان لا اله الا الله واني رسول الله. நற்செய்தி பெற்றுக்கொள்ளுங்கள், நற்செய்தி பெற்றுக்கொள்ளுங்கள். தெரிஞ்சுங்களா? நீங்க சாட்சி சொல்றீங்களா அல்லாஹ் தான் இலாஹ் என்றும் நான் ரசூலுல்லாஹ் என்றும் சாட்சி சொல்றீங்களா? நீங்க சொல்றோம் யா ரசூலுல்லாஹ். قالوا نعم قال فإن هذا القرآن سبب. இந்த குர்ஆன் ஒரு கயிறா இருக்கும். தரஃபுஹு பியதில்லாஹ், அது ஒரு கை அல்லாஹ்ட்ட இருக்குது. வ தரஃபுஹு பிஐதீக்கும், ஒரு கை உங்கள்ட்ட இருக்குது. ஒரே கை தான், வேற வேற கை அப்படி. இன்ன வரைக்கும் அல்லாஹ்வுக்கும் நமக்கும் ஒரே கனெக்ஷன் குர்ஆன் ஷரீஃப். இது ஒரு கை ஒன்றை இருக்கு, ஒரு கை அல்லாஹ். அந்த கயிறுடைய ஒரு நுனி உன் கையில இருக்கு, அந்த கயிறுடைய இன்னொரு நுனி அல்லாஹ்வுடைய கையில இருக்குடா. வ தரஃபுஹு பிஐதீக் ஃபதமஸ்ஸகு பிஹி, அத புடிச்சுக்கு கெட்டியா. ஃபைன்னக்கும் லன் தலில்லு வ லன் துஹ்லிகு பஅதஹு அபதா. இந்த குர்ஆன் உன் கையில இருந்துச்சுன்னா ஒரு காலம் வழிகட்டு போக மாட்டீர்கள். உங்களுடைய இல்ம குர்ஆனோட ஒப்பிட்டு பாருங்க. குர்ஆனுக்கு நேராக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள், குர்ஆனுக்கு முரணாக இருந்தால் புறக்கணித்து விடுங்கள். குர்ஆனை கையில் வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு காலம் கெட்டு போக மாட்டீர்கள், ஒரு காலம் அழிந்து போக மாட்டீர்கள். வலன் துஹ்லிகு பஅதஹு அபதா. இப்னு ஹிப்பான்ல வரக்கூடிய ஹதீஸ் இது. தி ராவி அபு ஷுரை ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செஞ்சிருக்கிறாங்க. என்ன சொன்னாங்க? நாம என்ன குர்ஆனை வெறும் லஃப்ஸ சான்ஸ்னா, டாக்டர் மெடிசன் சீட் வாங்கிட்டு வந்து அந்த மருந்து என்னைக்கு நீ மருந்து வாங்குறது, பாராசிட்டமால் கையிலேயே வாங்கல, வாயிலே போடல, என்னன்னே சாப்பிடல, நீ அது அந்த மருந்து அனுபவிக்கவே இல்லை. வெறும் வார்த்தைகளை ஆராய்ச்சி பண்ணியே இதனுடைய ஹீப்ரு மொழி, இது அசல் மொழி செஃபிக் சேம் அப்படின்னா இதனுடைய மூலம் என்ன, இது இங்கிலீஷா, இதனுடைய மூலம் வந்து சுரியானி பாஷையா ஆராய்ச்சி பண்ணி அப் டு பாட்டம் பிரிச்சு வஞ்சிட்டான். அந்த மாதிரி தான் உன் தஃப்சீர் இருக்குது. இன்னைக்கு உன் தஃப்சீரை கொண்டு அல்லாஹ் அடைய முடியுமே யாராச்சும்? நீ வெறும் லஃப்ஸுடைய தஃப்சீர் சொல்ற. குர்ஆனுடைய மானாவுடைய தஃப்சீர் ஒன்று இருக்கு, அதை அறியணும்னா ஃபைஸ் நாயத்திட்ட வா, நீ எங்க நூறு நாயத்திட்ட வா, நீ அவங்கள்ட்ட வா. குர்ஆனுடைய மானாவுடைய தஃப்சீர் என்ன சொல்ற, அது என்னங்கறத. அதாவது நீ கால்பால் பாரஸ்டமால் உட்கார்ந்து இருக்கிற, அதை வாங்கி உன் வாயில போட்டுருவாங்க, அப்புறம் டான்ஸ் அடி பண்ணி வரவா. ஒரு அல்லம்து சூறாவை தாண்டி அடுத்த சூறாவுக்கு போக முடியாது, ஒரு குல் ஹுவல்லாஹை தாண்டி அடுத்த சூறாவுக்கு போக முடியாது, ஒரு குல் அஊது பிரபில் ஃபலக் தாண்டி அடுத்த சூறாவுக்கு போக முடியாது. அந்த இன்பத்திலேயே சொக்கி போய் நிப்ப. நீ கண் கண்டான் கண்ணே கண்டான். அந்த அன்பு காதலின் கண்ணை பார்த்தான், காதை பார்க்க முடியல, காதை பார்த்தான், வாயை பார்க்க முடியல, அந்த அழகுலயே மயங்கிட்டான்றாங்க. ஒரு சூறா ஒரு ஆயத்து பத்தாதா, அதுலயே மயங்கி போய் நிப்ப. நீ அடுத்த ஆயத்துக்கு போக மாட்டேன், வெறும் லஃப்ஸ்லயே வாழ்க்கையை ஓட்டுறே. ஐ ஜாஹிதா வெளிரங்க ஆலிமே, வெறும் லஃப்ஸ்ல வாழ்க்கை ஓட்டுற, வா உள்ளவா. குர்ஆன் ஓத ஆரம்பிச்சா கண்ணுல தண்ணி கொட்டணும். இதா துலியத் அலைஹிம் ஆயத்து ஸாதத்துஹும் ஈமான், ஒரு ஈமான் அதிகமாகும். அது இர்ஃபானே ஹக்கும் கல்புல இருந்தாதான் அப்படி நடக்கும். இர்ஃபானே ஹக்கு வைதா சமிஉ, அவர்கள் கேட்டார்களே ஆனால், மா உன்ஸில இலர் ரசூல், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்கிய வசனங்களை கேட்பார்களே ஆனால், தரா அய்னுஹும் தஃபீது மினத் தம், அவள் கண்கள் கண்ணீரை மழையாக கொட்டுவதை நீங்கள் பார்ப்பீர்கள் நபியே. காரணம் என்ன? அவர்கள் அரபிகளை அடிச்சு புழிஞ்சு நவு சர்ஃபெல்லாம் பிச்சு வாங்கிட்டாங்க. ஆகவே மன்டிக்கு மானி எல்லாம் முழுமையா கரைத்து குடித்து விட்டார்கள். இதாத்தனோ அல்ஃபியா அத்தனை நவு சர்ஃப பிரிச்சு வாங்கிட்டாங்க. ஆகவே அவள் கண்களை கண்ணீர் வருது. அப்படி சொல்ல மிம்மா அரஃபு மினல் ஹக், அவர்கள் ஹக்கை அறிந்த ஆரிஃபீன்களாக இருக்கிறார்கள். ஹக்கை அறிந்த ஆரிஃபனாக இருப்பதனால் கண்ணில் தண்ணி ஊத்துது. நீ நவு சர்ஃபில் உட்காந்தா சண்டை தான் போட்டுக்குவேன். ஏன்னா நவு சர்ஃபில் என்னைக்குமே தீர்வே கிடையாது. நவு சர்ஃபில் இந்த சக்காக்கிமா இப்படி சொல்றாங்க, சுயித்திமா இப்படி சொல்றாங்க, கூஃபாக்காரங்கிட்ட இப்படி, பசராக்காரங்கிட்ட இப்படி, என்னைக்கு முடியுது? தனாசுடைய ஃபேல் எங்க ஃபர்ஸ்ட் மீலும் இரண்டாவது பக்கம் மீலுமா? அக்கலவ ஷரிபனுக்கு அக்கலவ ஷரிப செய்து அக்கலாவுக்கு ஃபைல் ஆக்குறதா, ஷரிபுக்கு ஃபைல் ஆக்குறதா, என்னைக்கு முடியுது?
இல்லைங்க அக்கலுக்கு தான் ஃபைல், இல்லைங்க ஷரீஃபுக்கு தான் ஃபைல். இதுக்கு லமீரை கொண்டு வா, அதுக்கு லமீர் கொண்டு எக்கேடு கெட்டு போய் தொலையன். அவன் திண்டா அனுபவத்துக்கு நீ அக்கலவ ஷரீப செய்துன் தனாசு. சரி, அக்கலவுக்கு ஃபைல் ஆகிறதா? சண்டை போட்டு இவன் அவங்க குஃபாக்காரன் சண்டை போடுறான், பசராக்காரன் ஒரு பக்கம் அடிச்சுக்கிறான், அடிச்சு புடிச்சு சண்டை போட்டிருக்காங்க. இவன சொல்ற அக்கல்ல சாப்பிட்டான் குடிச்சான்ட்டாங்க. பிரியாணி சாப்பிட்டுருக்கான், பால் தான் குடிச்சிருக்கான். இவங்க 2 பேரும் ரூம்ல உட்காந்து அடித்தடி பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. சூஃபின் எதுவாக போனாரு, சைது எனக்கு கொஞ்சம் கொடுப்பான்னாரு. ஒரு பிரியாணி ஒரு பிளேட் அடிச்சு பாலுதா அடிச்சுட்டு அவரு போயிட்டாரு. அவரு இவங்க அக்கலவா ஷரீபவா, அக்கலவா ஷரீப். எதுக்கு ஃபாயிலாக்கு? இதுக்கு ஃபாயிலாக்கு லமீராக்கு. இந்த கைதான் போய் முழு குர்ஆன்ல லஃப்ஸ போட்டு உட்காந்து ஆராய்ச்சி செஞ்சுட்டு உட்காந்துக்கிட்டு இதுலயே மண்டையை பிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறானுவ. அந்த குர்ஆன் என்னடா சொல்ல வருது உங்ககிட்ட? कुरान का माना क्या रे, तो क्या रे बोलता तेरे पास, काय को उतारा अल्लाह कुरान சண்டை போடுறானா அல்லாஹ் தஆலா. நான் ஊசர் கத்துக்க இருக்கிறேனா? இதுல வாயா கொஞ்சம் வா வா, சூஃபியோட காலை புடி, சூஃபிட்ட வா சொல்லி தருவாங்க. இன்பம் என்னன்னு சொல்லி தருவாங்க, குர்ஆனோட இன்பம் என்னன்னு சொல்லி தருவாங்க உனக்கு. வா வா வா, அது கொண்டுவாங்க. ஒரு கை அல்லாஹ் இருக்குது நாங்களே, நீ இந்த கை குர்ஆனை கைத்த பிடிச்சு அல்லாஹ்ட்ட போற முறை சொல்லி கொடுப்பாங்க. ஒரு ஆயத்து போது ஆட விட்டுருவாங்க உன்னை அப்படியே. லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த். இந்த ஒரு ஆயத்து பத்தி ஆடுறதுக்கு அலா அலா ஜி அலா ஜி அலா யக்ஃபீக்கும் அலைஹிஸ்ஸலாஹு பிகாஃபின் சனுரீஹிம் ஆயாத்தினா ஃபில் ஆஃபாக் அவலம் யக்ஃபி பி ரப்பிக. ரப்பிடம் இருந்து ஒரு விஷயம் உங்களுக்கு பத்தாதா? இன்னொரு விஷயம் வேணுமா? அவலம் யக்ஃபி பி ரப்பிக अन्नहु अला कुल्ली शैइन शहीद मुहीता शहीदा, इन्नहु अला कुल्ली शैइन शहीद, हर चीज के साथ मैं हूं, हर चीज के साथ मैं हूं. ये बस नहीं तेरे रब से ரப்பிடம் இருந்து இது ஒண்ணும் பத்தாதாடா உனக்கு? நான் தாண்டா இருக்கிறேன் ஒரு வஸ்து கூட, ஒவ்வொரு வஸ்து கூட நான் தாண்டா இருக்கிறேன். அவலம் யக்ஃபி பி ரப்பிக அன்னஹு அலா குல்லி ஷைஇன் ஷஹீத். இந்த ஒரு ஆயத்து போதும், வாழ்நாளும் ஆடுவோம், வாழ்நாளும் டான்ஸ் அடி. அவலம் யக்ஃபி பி ரப்பிக, क्या तेरे रब से ये बस नहीं, तेरे रब के पास से ये एक चीज बस नहीं. இது ஒண்ணு பத்தாதடா ஒரு ரப்பிட்டு இருந்து உனக்கு என்ன? அன்னஹு அலா குல்லி ஷைஇன் ஷஹீத். ஆயத்து ஒவ்வொரு வஸ்து கூடயும் ஹாஜரா இருக்கிறான். எந்த வஸ்துவும் தனியா ஒன்ட்ட வராது, நான் வராம எந்த வஸ்து தனியா ஒன்ட்ட வராது. இது ஒண்ணு பத்தாதடா உனக்கு? அவலம் யக்ஃபி பி ரப்பிக, அவலம் யக்ஃபி பி ரப்பிக அன்னஹு அலா குல்லி ஷைஇன் ஷஹீத். ஒவ்வொரு வஸ்து கூட நான் தான் ஹாஜரா இருக்கேன், நான் தான் இருக்கிறேன். இது ஒண்ணு பத்தாதா உனக்கு? நான் தான் இருக்கிறேங்கிற பத்தாதா? இப்ப எந்த வஸ்து பத்தி என்னை பார்க்க வேணாமா நீ? அதுல என் லிகா உனக்கு வர வேணாமா? என்னை பார்க்க வேணாமா நீ? அதுல இன்னுமாடா சந்தேகம் உனக்கு? இவ்வளவு தெளிவா சொல்லிட்டேன், ஒரு வஸ்து கூட நான் தான் ஹாஜரா இருக்கேன்னு சொல்லிட்டேன். இன்னும் என்னை பார்க்காம அங்க வந்து பார்த்துக்கலாம் உட்காந்துக்கிறிய. என் லிகாவுல இன்னுமாடா சந்தேகம் உனக்கு? எவனோ சந்தேகப்பட்டு போறான், நீ சந்தேகப்படாத. நீ என்னை பாரு, நான் தான் முஹீத்தா இருக்கிறேன். அலா இன்னஹும் ஃபீ மிரியத்தின் மின் லிகாஇ ரப்பி. ரப்புடைய லிகா விஷயத்தில் அவர்கள் சந்தேகத்தில் இருக்கிறார்கள். உனக்காக வேண்டிய காதலனுக்காக திரும்ப சொல்கிறேன், அலா இன்னஹு பிகுல்லி ஷைஇன் முஹீத். ஒவ்வொரு வஸ்துவையும் நான் தான் சூழ்ந்து இருக்கிறேன். பாத்திபார உஜூத் நான் தான் சூழ்ந்து இருக்கிறேன். நீ என்னை பார்க்காம வஸ்துவை பார்க்கவே முடியாது. இப்படி எதமா சொல்லிட்டானே, ஆட வேணாம் நீ டான்ஸ். அவலம் யக்ஃபி பி ரப்பிக, அவலம் யக்ஃபி பி ரப்பிக கஃபானா ரப்பி கஃபானா. எங்களுக்கு இது போதும் ரப்பே, இது போதும். நீ தான் ஒரு வஸ்து கூட ஐனா இருக்கிற, நீ தான் வஸ்து கூட ஷஹீதா இருக்கிற, நீ தான் வஸ்து கூட முஹீத்தா இருக்கிற. ஏ பஸ் முஜே, ஏ பஸ் முஜே, ஜா ஏ பஸ் முஜே சொல்லிட்டல, இது போதும். நாங்களாம் சந்தேகப்படவே இல்லை ரப்பே. அவங்க சந்தேகப்பட்டு எப்படியோ போய் தொலைறாங்க, விட்டுருட்டாங்க. அலா இன்னும் ஃபீ மிரியத்தின் மின் லிகாஇ ரப்பி. ரப்புடைய லிகாவை கொண்டு அவர்கள் சந்தேகத்தில் இருக்கிறார்கள். இருந்து போய் தொலையட்டும், நீ விளங்க. இன்னஹு பிகுல் அலா இன்னஹு பிகுல்லி ஷைஇன் முஹீத். हर चीज का मैं मुहीत, चीज मेरा मुहात है,
ஒவ்வொரு வஸ்துக்கும் நான் சூழ்ந்திருக்கிறேன்பா. எப்படி சூழ்ந்திருக்கிறேன்? தகரம் டப்பையை எப்படி சூழ்ந்திருக்கோ அப்படி. எப்படி இல்ல இந்த கை தகரத்து சூழ்ந்த மாதிரி. கை தகரத்து சூழ்ந்த ரெண்டாச்சே, ஒண்ணுதானே, இன்னொன்னு இல்லையே. நான் எப்படி சூழ்ந்திருக்கிறேன்? இந்த தகரமாகிறது டப்பியை எப்படி சூழ்ந்திருக்கிறது அப்படி. கேர்லியாகுமை, நான் சூழ்ந்து கொண்டேன் அந்த வஸ்துவை. இது பத்தாதடா உனக்கு, நானே இருக்கிறேன். இது பத்தாது உனக்கு. வேற என்னடா வேணும் உனக்கு? காசு வேணுமா, பணம் வேணுமா? நான் கூட இருக்கிறேன், வேற என்ன வேணும்? அதெல்லாம் ஷேகுமால் காலப்பட்சம் தெரியும். मारिफत के मुल्क की किश्वर कुसाई बस मुझे, मारिफत के मुल्क की கிஷ்வர் குசாயி பஸ் முஜே. மாரிஃபத்துடைய நாட்டு பேர் மாரிஃபத் என்ற அந்த நாட்டின் அதனுடைய அரசாட்சி எங்களுக்கு போதுமானது. வா 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 வா, அதனுடைய அந்த ஆட்சி எனக்கு போதுமானது, வேற எதுவும் எனக்கு தேவை கிடையாது. மாரிஃபத் கி முல்க் கி கிஷ்வர் குசாயி பஸ் முஜே. आजार जान को दिल को तड़प दे, जिगर को दर्द, दुन अपना दिया अपना दे, अपना ख्याल दे. रब्बे ரப்பே, எனக்கு எப்படி, எனக்கு இதெல்லாம் வேணும் ரப்பே, தூக்கி எறி. நீ காசு பணம்னே வாழ்ற, அதெல்லாம் எனக்கு வேணாம் ரப்பே, எனக்கு நீ வேணும். ஆசார் ஜாங்கு, இந்த உள்ள உயிர் துடிக்கணும் ஒண்ணு நினைச்சு. ஆசார் ஜாங் தில் கு தடப், என் கல்பு துடி துடியா துடிக்கணும். வா வா தில் கு தடப் தே, ஜிகர் கு தர்த், ஈரல்ல வலி வரணும். துன் அப்புனா தியா அப்புனா தே, அப்புனா கயால் தே. துன் அப்புனா உன் தேட்டத்தை கொடு, தியா அப்புனா உன் சிந்தனையை கொடு, அப்புனா கயால் சிந்தனை. நான் எதை நினைத்தாலும் உன்னையே நினைச்சிட்டு இருக்கேன். ஹிஸ்டரியால் கிடைச்சிட்டு இருக்கு. ஆசார் ஜாங் கு தில் கு தடப் தே, ஜிகர் கு தர்த், துன் அப்புனா தியா அப்புனா தே, அப்புனா கயால் தே. சதா உன் சிந்தனை எனக்கு கூட ரப்பே, அப்புனா கயால் தேன்னு தெரிஞ்சுங்களா? அதை கேட்டாங்க முதலாட்ட. நீ எதை கேட்ட உட்காந்து? ஆசார் ஜாங்கு தில் குத் கொண்டா, அப்படி இல்லையா? கொண்டா உன் போன்ல எடு. ஆசார் ஜாங்கு தில் கு தடப் தே, ஜிகர் கு தர்த், துன் அப்புனா தியா அப்புனா தே, அப்புனா கயால் தே. உன்னோட சிந்தனை கூட ரப்பே, சதா உன் கூட இருக்கிற அந்த பாக்கியத்தை கூட அல்ல, உன்னையே நினைச்சுக்கிட்டு இருக்கணும் அந்த மாதிரி என்ன ஆக்கிட்டு ரப்பே இருக்கா இல்ல? அதுல என்ன கேக்குறாங்க? நான் மாலுதே, எனக்கு காசு வேணாம் ரப்பே, ஹஷ்முதே, பதவியும் வேணாம் ரப்பே. காசும் வேண்டாம், பதவியும் வேண்டாம், பட்டமும் வேண்டாம், இது எல்லாம் ஒன்ட்டே இருக்கு ரப்பே, எனக்கு அதெல்லாம் எனக்கு வேணாம். துன் அப்புனா தியா அப்புனா தே, அப்புனா சியாலுதே. என்னப்பா எடுக்க மாட்டீங்க? ஆசார் ஜாங்கு தில் கு தடப் தே, ஜிகர் கு தர்த். ஜி எப்படி கேட்டாங்க சர்க்கார் நாயகம்? நான் மாலுதே, காசு வேணாம், பணம் எவனோ வச்சுட்டு போட்டேன், எனக்கு சிந்தனை அதுல இல்லவே இல்லை. பதவி வேண்டாம், பட்டம் வேண்டாம், புகழ் வேண்டேன், பொருள் வேண்டேன், புகழ் வேண்டேன், செல்வம் வேண்டேன், இது எதுவுமே எனக்கு தேவையில்லை. உன் காதலை என் கல்வில கொடு. ஏன்னா நீ அதுதான் அல்லாஹ்வுடைய செல்வங்கள்ல பொக்கிஷம், அதுதான் பை. நீ லிகான ஆகிரத்துல போய் லிகாண்டாலும் அவளே மிக்ஸி விரும்பிக்க அன்னஹு அலா குல்லி ஷைஇன் ஷஹீத். ஒவ்வொரு வஸ்து கூடி அவனே ஹாஜரா இருக்கிறேன்னு சொன்னான். அது பத்தாது உனக்கு? அலா இன்னஹும் ஃபீ மிரியத்தின் மின் லிகாஇ ரப்பிஹிம். ரப்புடைய லிகா விஷயத்துல இன்னும் அவர் சந்தேகத்திலே இருக்கிறார்கள். லிகான் என்ன? ஆகிரத்துல போய் அல்லாஹ் சந்திக்கும் விஷயத்துல அர்த்தம் இல்லை. நீ ரப்புடைய லிகால தான் இருக்கிற 24 மணி நேரம். ரப்புடைய லிகால தான் இருக்கிற. ரப்பத்துல இன்னொன்னு நீ பார்க்கவே முடியாது. இருக்கிறதான பார்க்க முடியும், இல்லாத பார்க்க முடியும். எது இருக்குதோ அதுதான் போய் கண்ணுக்கு தெரியும். எது இருக்கோ என்ன சொல்றாங்க பாருங்க. ஆசார் ஜாங்கு தில் கு தடப் தே, ஜிகர் கு தர்த். எஜமானே, ஆசார் ஜான், என் உயிரிலே அந்த விஷனம் வேணும், காதலுடைய துடிப்பு வேணும். தில் கு தடப், உள்ளம் துடி துடிக்க வேண்டும் உன் பேரை கேட்டு. ஜிகர் கு தர்த், ஈரலுக்கு வலி வரணும். மௌலான ஜாஹிதே, எஜமானே பதவி வேணும், அது மாத்திரும் என்னைய. அவன் பின்னாடி சுத்தணும். ஒரு பள்ளிவாசல ஒரு பதவி கிடைச்சி, முத்தவல்லி செக்ரட்டரி கிடைச்சா அதுலயே கிடக்கிறான். தானே செக்ரட்டரி, தான் முத்தவல்லி, தான் பொருளாளர், அதுலயே விட்டுறான்.
ந ஜாஹுதே செல்வம் பதவி வேண்டாம், ந ஹஷ்முதே புகழ் வேண்டாம், ந மாலுது காசு வேணாம் ரப்பே. அது என்னை மூழ்கடிச்சிருமா கொண்டு போய் அது. நீ சோபி இது எதுவும் எனக்கு வேணாம். வா 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 அச்சா நஹி நஹி ந சஹி. இது நல்லா இல்லை, இதெல்லாமே இல்லாம எதுவும் வேணாட்டி போதும் எனக்கு. வசூலே தில் ரூபா, ஏசனுடைய வசூல் கிடைச்சா போதும். துன் அப்புனி தியா அப்புனா தே அப்புனா ஹியால் தே. உன் தேட்டத்தை கொடு, உன் நினைவை கொடு, உன் சிந்தனையை கொடு. வேற எதுவும் எனக்கு வேணாம் ரப்பே. ஐ பே ஓ பே மிசால் சாயா தரா முஜு பே டால் தே. இதுவா ஏமானே, உன்னுடைய இணையற்ற அந்த நிழலை கொஞ்சம் என் மேல போட்டுரு. உன்னுடைய அன்பு கருணையை ஒரு நிமிஷம் என் மேல போட்டுரு. உன்னுடைய பார்வையை, அன்பு பார்வையை என் மேல போட்டுரு. நீ மஸ்தானா கால் தே முஜே விஜிதானா ஹால் தே. என் சொல்லு மஸ்தானா சொல்லா இருக்கணும். என் பேசினா அந்த பேச்சுல காதல் தெரிக்கணும். என்னுடைய ஹால்ல விஜிதானா உன்னை பெற்றுக்கொண்ட நிலை வர வேண்டும். வா 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 வா. ரங்கே ஹுதி கு அப்னே ஜோ தில் சே நிகால் தே. இந்த ஹுதியுடைய கலர் இருக்க நிறங்கள் எல்லாம் அதை கல்புட்டி எடுத்துரு. நான் பேஹுதிய நிறமற்றவனா இருந்தான். என்ன கேட்கறாங்க பாருங்க. அல்லாட்ட இல்திஜா, அல்லாட்ட என்ன கேட்கறாங்க? நீ என்ன கேட்ட? காசு கூட அல்ல, துவா வேணா, காசு கூட அல்ல, பணம் கூட அல்ல, செல்வம் கூட அல்ல, காசு கூட அல்ல, பணம் கூட அல்ல, வீடு கூட அல்ல, வாசம் கூட அல்ல, பீவி கூட அல்ல, புள்ள கூட அல்ல. இதுதான் அவங்க வேணான்னு சொல்றாங்க. நான் மாலுது, நான் ஹஷ்முது, நான் ஜாஹுது, இதெல்லாம் ஒன்னை விட்டு திருப்பி ரபி வேணவே வேணாம். ஆசாரு ஜாங் குதில் குத்தடப்பு தே ஜிகர் குதர். அவங்க பேர் தாங்க சூஃபியாக்கள். அது வேணும்னா அவங்கள்ட்ட போய் வாங்கிட்டு வா, அவங்க தர்பாருக்கு போய் வாங்கிட்டு வா கொஞ்சமாச்சு. என்ன சொன்னேன்? லிகா லிகா நான் சொன்னானே. அவனும் அலா இன்னும் ஃபி மிரியத்தின் மின் லிகாஇ ரப்பி. ரப்புடைய லிகாவில சந்தேகத்தில் இருக்கிறார். லிகான்னு சொன்னா நீ ஆখিরাতে சந்திக்கிறது மட்டும் அர்த்தம் வச்சிடலாம். அப்படிங்க சொன்னா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அல்லாஹ் சொல்ல வஸ்தஈனு ஆயிட்டு இன்னஹா லகபீரத்துன். தீ கொண்டு விட்டுவா. ஸலாத் ஓதுங்க. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك. اللهم صل على سيدنا محمد واستعينوا بالصبر والصلاة. தொழுகை கொண்டு உதவி தேடுங்கள், சபரை கொண்டு உதவி தேடுங்கள், தொழுகை கொண்டு உதவி தேடுங்கள். இன்னஹா தொழுகை ஆகிறது இல்லை கபீரத்தின் பாரமாக தான் இருக்கும். இல்லால் ஹாஷிஈன், அல்லது ஹாஷிஈன்களை தவிர. ஹாஷிஈன்கள் அல்லாஹ் முன்னால் நடுங்கியவர்கள், அல்லாஹ் முன்னால் பணிந்தவர்கள், அல்லாஹ் முன்னால் தன்னை தாழ்த்தி கொண்டவர்கள், இறைவன் சன்னிதானத்திலே தன்னை இல்லாமல் ஆக்கி கொண்டவர்கள் ஹாஷிஈன். அவர்களுக்கு அது லேசா இருக்கும்னு சொல்றான். மற்றவங்களுக்கு அது பாரமாக தான் இருக்கும், சிரமமா இருக்கும்னு சொல்லிட்டு ஹாஷிஈன்கள்லாம் யாரு? அல்லதீன, அவர்கள் யார் என்றால் யதுன்னூன், சதா இந்த உணர்விலே இருப்பார்கள். யஹ்சபூன், இந்த உணர்விலே இருப்பார்கள் அர்த்தம். என்ன உணர்விலே? அன்னஹும் முலாகு ரப்பிஹிம், சதா என் ரப்பை தான் நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன், ரப்புடைய லிகாவில் தான் 24 மணி நேரம் இருக்கிறேன் என்ற உணர்விலேயே திளைத்திருக்கிறார்களே. அன்னல்லாஹ் மாக ஹைசு குன்த, உலகில எந்த மூலையிலே நீ இருந்தாலும் அல்லாஹ் உன்னோட தான் இருக்கிறான் என்பதுதான் ஈமான்ல உச்சகட்டமான ஈமான் சொன்னாங்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த உணர்வில யார் திளைத்திருக்கிறார் அவங்க தான் ஹாஷியீன்கள். அவங்களுக்கு எப்படா தொழுகை நேரம் வரும்னு இருக்கும். யதுன்னூன அன்னஹும் முலாகு ரப்பிஹிம் வ அன்னஹும் இலைஹி ராஜிஊன். அன்னஹும் இலைஹி ராஜிஊன் கியாமத்துல, அன்னஹும் முலாகு ரப்பிஹிம் துன்யாவுல. யதுன்னூன கமானா யூகினூன் அர்த்தம். குர்ஆன்ல தன்ன என்று வந்தா நீ சந்தேகப்பட்ட அர்த்தம் வைக்காதீங்க. குர்ஆன்ல தன்ன வந்து என்ன அர்த்தம்? ஐகன, யகீன் கொண்டான், உறுதி கொண்டான். யதுன்னூன அன்னஹும் முலாகு ரப்பி. பை யதுன்னூனுக்கு யூகினூன் நான் அர்த்தம் வைக்கல. பை எடுத்து தஃசீர் எடுத்து பாருங்க. எல்லா தஃசீரும் ஜலாலியா தான் போட்டுருக்காங்க. என்னன்னா யதுன்னூனுக்கு மானா क्या है? யூகினூன், மிக மிக உறுதியாக நம்புகிறார்கள். என்ன நம்புறாங்க? அன்னஹும் முலாகு ரப்பிஹிம்,
उन लोग अल्लाह के लिका में ही है, அல்லாஹ்வுடைய லிகாவில் தான் இருக்கிறார், ரப்புடைய சந்திப்பில் தான் இருக்கிறார்கள், 24 மணி நேரம் ரப்ப தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்ற உணர்வில் அவர்கள் இருப்பார்கள். அவங்க பேர் தான் காஷி. எப்ப ரப்புன்னு முன்னாடி இருக்கிறவங்க அவன் கரைஞ்சு போயிடுவாங்க. அப்படியே முதல்ல பணிவான், அப்புறம் கரைஞ்சு போயிடுவான், அப்புறம் இல்லாம போயிடுவான், காணா போயிடுவான், தன்னே இல்லாமல் ஆக்கிடுவான். அடையாளங்களை இழப்பான், கொஞ்சம் கொஞ்சமா காணாம போயிடும். நிறம் வடிவம் எல்லாம் போயிடும். கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போக ரப்பட்டு பக்கம் சயர்ஃபில் உஜூது போக போக சுத்தமா இல்லாம போயிடும். விநாயகர் சதுர்த்தியும் வைப்பாங்க, பெயிண்ட்லாம் அடிச்சு, களிமண்ல பொம்மை செஞ்சு பெயிண்ட்டுக்குன்னு அடிச்சு என்ன செய்வாங்க, போய் கடல்ல, ஆற்றுல, குளத்துல போட்டுருவோம். கடல்ல உள்ள இறங்குது, ஃபர்ஸ்ட் என்ன ஆகும், கலர்லாம் போயிடும், கொஞ்சமா கரையும் பாய், கலர்லாம் போயிடும் கொஞ்சம் கொஞ்சமா. இந்த வரைஞ்ச கண்ணு மூக்கு காது எல்லாம் போயிடும், நிறம்லாம் போயிடும், களிமண் தான் ஆயிடும். அடுத்து நனைஞ்சு போயிடும், மெதுவாக இறங்குறங்க, அந்த கண்ணு காது மூக்கு அந்த உடம்பு அதுவும் போயிடும், வெறும் தலை தெரியும், உடம்பு மற்றெல்லாம் காணா போயிடும். இன்னும் கொஞ்சம் உள்ள போக அப்படி மண்ணோ கண்ணுக்கு மறைஞ்சு களிமண் ஆயிடும். போக கீழே போனா ஒண்ணுமே இருக்காது, காணா போயிடும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீ சயர்ஃபில் உஜூதுக்கு வா, சயர்ஃபில் உஜூதுல வா, கொஞ்சம் கொஞ்சமா உன் கலரை இழந்துருவான், நிஷான் போயிடும், அடையாளங்கள்லாம் விட்டுருவான். நான் என்ன என் அடையாளம் அடையாளம் எனக்கு என்ன ஜி, என் பத்தா ஒண்ணும் இல்ல जी, पता ढूंढ था खुद लापता हो गया, उनकी घर की पता ढूंढता ऊट अड्रेस தேடி ढूंढने वाला खुद लापता हो गया. தேடக்கூடிய அட்ரஸ் எல்லாம் போயிட்டான். அவ அட்ரஸ் தேடி என்ன அவங்க இல்ல, என் கண்ணு இல்ல, என் காது இல்ல, சொல்றவனே நான் இல்ல, எங்க இருக்க நான் இருந்தாலும் என் கண்ணு இல்ல, இது என் பார்வை இல்ல, என் பசாரத்து இல்ல, என் கலாம் இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பான். சொல்றவனே நான் இல்ல, நானே காணாம போயிட்டேன். இன்னும் கொஞ்சம் சயர்ஃபில் உஜூத் உள்ள போக என்ன இருங்க, யஹா சுன்தா சுனாதா झूमता अल्लाह अल्लाह है जिधर देखो ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு பாட்டு ஆரம்பிக்கும்போது சொல்றாங்க, அது வரைக்கும் ஒன்றும் தெரியாது, துல்மு தெரிஞ்சு, இருள் தெரிஞ்சு, துனியா தெரிஞ்சு, காசு தெரிஞ்சு, பணம் தெரிஞ்சு, மௌலா தெரியல. ஏன்னா என் கண்ணுல புற வளர்ந்துருச்சு. கண்ணுல புற வளர்ந்தா எதுவுமே தெரியாது இல்லையா, டாக்டர் ஆபரேஷன் பண்ணதான் எல்லாமே தெரியும். அதே மாதிரி கல்புடைய கண்ணுலையும் புற வளர்ந்துருந்துச்சு, எதுவுமே தெரியல. அப்ப டாக்டர்கிட்ட போனேன், ஷேഖன கண் டாக்டர் அவங்க பசாரத்துடைய வலாக்கின், ஏன்னா நம்ம என்னுடைய வெளிக்கு நல்லதா இருக்குது. இன்னஹா லா தாமல் அப்சார் வலாக்கின் தாமல் குலூபுல்லதி ஃபிஸ் சுதூர், அவர்கள் நெஞ்சாங்கூட்டிலே இருக்கக்கூடிய இதயம் குருடாக இருக்கிறது அவர்களுக்கு. அப்ப இது குருடான இதயத்தை எங்கடா போய் ஆபரேஷன் பண்ணுவ? அதுக்கு தான் தவா 5G தர்பாருக்கு வா. பைத்துன்னூராயா ஜிஸ்னே ஓ பன் ஜாயே நூர், பைத்துன்னூருக்கு வா, அவளை நூறாக்கி விட்டுறாங்க. லால் பஸ்தி கி துர்பத் பேலாகோ சலாம், லால் மாநகரத்தின் புனித மண்ணிற்கு என் கோடி சலாம். என் ஷேഖனாத்துக்கு சலாம் சொல்ல தகுதி எனக்கு எங்க இருக்கு? எஜமான் அவங்களுக்கு பேர் சலாம் சொல்றதுக்கு பேதம், அதெல்லாம் அதை சொல்ல முடியுமா? குட் மார்னிங் சொல்லி பிரதமருக்கு போய் அதுக்கு ஒரு தகுதி வேணுமா? லாலு பஸ்தி கி துர்பத் பேலாகோ சலாம், அந்த மண்ணுக்கு என் கோடி சலாம் உண்டாகட்டுமா. என்ன சொல்றது? இவன் எடுத்தோன்னு என்ன சொன்னாங்க, கல்பு கண்ணை ஆபரேஷன் பண்ணி விட்டாங்க என் ஷேഖனை. அதுதான் முதல்ல ஆபரேஷன் பண்ணாங்க சர்க்கார். அப்பதான் தெரிஞ்சு மோலா அப்படின்னு. இது ஆரம்ப கட்டம். அப்படியே அப்புறம் தான் கண்ணு திறந்த உடனே வெளியே மோலா பாக்குறதுக்கான கிளம்பிட்டு வா. मेरे साकी ने जब पर्दा दुई का चाक कर डाला, मेरे साकी ने जब पर्दा दुई का चाक कर डाला, उसी दम सामने जो आ
गया अल्लाह ही अल्लाह, उसी दम सामने जो எந்தன் குருநாதர் எந்தன் கண்களை தான் திறந்து விட்டார்கள், எந்தன் குருநாதர் எந்தன் கண்களை திறந்து விட்டார்கள், அதே நொடியில் முன்னாலே காண்பதோ அல்லாவே அல்லாஹ், அதே நொடியில் முன்னாலே காண்பதோ அல்லாவே அல்லாஹ். கிளம்பிட்டாங்க. அதோட கண் திறந்தாச்சு இல்லையா? இவ்வளவு நாளா குருடா இருந்த இப்ப கண்ணு திறந்துச்சு, வாடா தூக்கிட்டு போறான்னு கிளம்பிட்டாங்க தெருவுல. ஒன்னுவனா நம்ம மஸ்ஜித் ஹே ந கபா न बुत है और न बुत खाना, न मस्जिद है न काबा, न बुत है और न बुत खाना, हर एक सूरत में अब जलवा नुमा अल्लाह ही अल्लाह, हर एक सूरत में अब जलवा नुमा अल्लाह ही अल्लाह. இது எத்தனை சூரத்துலயும் அவன் தாங்க சைரஃபில் உஜூதுங்கிறது. வா பார்த்துட்டு வரலாம். எஜமா எப்படிலாம் எத்தனை சூரத்துல எப்படிலாம் ஒமின் ஆயாத்தி ஒமின் ஆயாத்தி ஒமின் ஆயாத்தி, வாங்க அந்த ஆயாத்தை பார்த்துட்டு வரலாம். இந்தியாவில் கண்ணு கெட்ட வரைக்கும் பார்த்துட்டு வரலாம். கண்ணு கெட்டதை அவன் கூட்டி போய் காமிச்சா பார்த்துக்கோ. நீ நுரியஹு மின் ஆயாத்தினா, கூட்டிட்டு போன ரசூலுல்லாஹ் எதுக்காக வேண்டி? என் ஆயாத்துக்களை காட்டுறதுக்காக வேண்டி. வா கதாலிக்க நுரி இப்ராஹிம் மலக்கூத்து சமாவாத்தி வல்லர், மலக்கூத்து சமாவாத்தி வல்லர்ல காட்டணும் இப்ராஹிம் நபின்னா. அவன் நம்மளை கூட்டிட்டு போது பாத்துக்குவோம். இப்ப அவன் எதை காட்டுறானோ அதை பாத்துக்குவோம். இதுல ஷூ செஞ்சு முடிஞ்சா அப்ப சொல்றப்ப நான் பார்த்து முடிச்சிட்டேன், அப்பவா அவனை கூட்டிட்டு போறேன்னு அர்த்தம் இருக்கு. இதை ஷூ செஞ்சு முடிச்சிட்டாங்களா எல்லாத்தையும் பார்த்துட்டேன் ரப்பே, அப்ப புதுசா காட்டிடுவாங்க, புதுசா காட்டுறாங்க. வாங்க மேராஜுக்கு கூட்டி போயிட்டாங்க. ஜமீ சாரி சமா சாரே, ஜமீ சாரி சமா சாரே, औरे शमशो कमर तारे, जमी सारी समा सारे, औरे शमशो कमर तारे, उठे जब नाम के पर्दे दिखा अल्लाह ही अल्लाह, उठे जब नाम के पर्दे दिखा अल्लाह. तमिल युवा ഭൂമി സൂര്യനും നിലാവിൻ മീനിവയ്യാവും, യുവാനം ഭൂമി സൂര്യനും നിലാവിൻ മീനിവയ്യാ. இந்த வானம் பூமி சூரியன் சந்திரன் நிலா, யுவானம் பூமி சூரியனும் நிலாவின் மீனிவையாவும், பெயர் என்னும் திரை நீங்கின், பெயர் என்னும் திரை நீங்கின் அல்லாவே அல்லாஹ், பெயர் என்னும் திரை நீங்கின் அல்லாவே அல்லாஹ். ये अजसामे ज़मी सारे वो अजरामे फलक तार, ये अजसामे ज़मी सारे वो अजरामे फलक सार, ये सब है नाम के धोखे, ये सब இதெல்லாம் வந்து பெயருடைய ஏமாற்றம் தான் பையன். ये सब है नाम के धोखे. பாருங்க பேர் வச்சோன்னா வேற வேறன்னு தெரியுது உனக்கு. தங்கம் ஒண்ணுதான், கம்மல்னு பேர் வச்சுன்னா கம்மல் வேற ஆயிடுச்சு. கம்மலுங்கிறான், முக்குத்திங்கிறான், நெக்லஸ்ங்கிறான், தோடு, அது இது வளையல்களே எல்லாம் எல்லாம் பழசு வாங்கி கொண்டு போய் எல்லாம் புதுசா மாத்த கொண்டு அவனை கொடுத்து மொத்தம் ஒன்னா இடம் போடுறான். தஞ்சனியா வச்சிருக்காம எல்லாத்தையும் கொட்டால போட்டு இடம் போட்டு, சார் எவ்வளோங்க இருக்கு? அது 15 பவுன் இருக்கு சார். நினைச்சுங்களா? சரி இப்போ என்னங்க செய்யணும்? அதை உருக்கி பார்த்துருவோம் சார். அப்படி கொண்டு போட்டு உருக்கி ஒரு உருண்டை ஆக்கிறான். தொங்கலும் காணாம போச்சு, தோடும் காணாம போச்சு, நகையெல்லாம் காணாம போச்சு, மூக்குத்தியும் காணா, எல்லாம் காண இருக்கு, தங்கம் மட்டும்தான் இருக்கு. குல்லுமன் அலையா கொற்றால ஃபான், ஒரு கொற்றால போட்டு வைக்கிறான், அடுப்புல நெருப்பை காட்டுறான், எல்லாம் ஃபான். குல்லுமன் அலையா ஃபான், அது இருந்த எல்லாமே
அந்த கொற்றால இருந்த கம்மல் எங்க இப்ப எல்லாம் ஒரே ஒரு உருண்டையாயிருக்கு, ஒரே ஒரு உருண்டையாயிருச்சு. புரிஞ்சுங்களா? தோடு காணும், கம்மல் காணும், வளையல காணும், மூக்குத்தி காணும், தொங்கட்டான் காணும், ஒரு நெட்டி சுட்டி அதை காணும், எல்லாம் குல்லு மன் அலைஹா ஃபான் வயப்கா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். துல் ஜலாலி வல் இக்ராம் ஆகிய அவனுடைய திருமுகம் மட்டும்தான் அங்க பாக்கியா இருக்கு. இப்ப கொண்டு போய் எடை போடுறான். முதல் எத்தனை கிராம் இருந்துச்சுங்க? 15 பவுன் 8 கிராம், 15 பவுன் 3 கிராம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்ப கொண்டு போய் எப்படி எவ்வளவு இருக்கும்? அதே தாங்க இருக்கு. அது அவ மாறுறதே கிடையாது. இதுங்க ஒன்னுத்தையும் காணாம இப்ப சபு ஹே நாம் கா தோ கா அதெல்லாம் பேர்களுடைய ஏமாற்று. ரஹா அல்லாஹி அல்லாஹ் वो सब है नाम के धोखे रहा अल्लाही अल्लाह जमीनी हो समाई हो பூமியில் உள்ளதா இருக்கட்டும் வானத்தில் உள்ளதா இருக்கட்டும் யா மாஃபில் பரி மாயி தண்ணியில் உள்ளதா இருக்கட்டும் ஜமீனி ஹோ சமாயி ஹோ யா மாஃபில் जमीनी हो समाई हो या माफिल बहरी मा हरक में हर तरह से बरमलाई ஒவ்வொன்றிலும் ஒரு விதமாக முத்தஜல்லியானவன் அல்லாஹி அல்லாஹ். हरक में हर तरह से बरमला अल्लाह जहां का ये तमाशा क्या ये दिखता क्या दिखाता क्या जहां का ये तमाशा ये दिखता क्या दिखा உலகத்துடைய காட்சிகள் என்ன, தெரிவது என்ன, காட்டுவது எது? ये सारा देखता दिखता मेरा अल्लाह ये सारा देखता दिखता சில இடங்கள்ல மலைகள் போன்ற பிரம்மாண்டமான காட்சி அளிக்குது, மனிதர்கள் போன்ற பலகீனமா காட்சி அளிக்குது, எலி இது கொசு மாதிரி குட்டியா காட்சி அளிக்குது. ஒன்னொன்னும் ஒவ்வொரு கைஃபியத்துகள், ஒன்னொன்னும் ஒவ்வொரு கைஃபியத்துகள் இருக்கிறது. அவன் தாங்க கசாஃபத் கி லதாஃபத் கி நஃபாசத் கி நஸாகத் கி हर एक चादर को ओढ़े आ गया अल्लाह. எத்தனை எத்தனை போர்வைகள், எத்தனை எத்தனை வேஷங்கள், அத்தனையும் அணிந்து வந்தவன் அல்லாஹ் ஒருத்தனத்தோட. हर एक चादर को ओढ़े आ गया अल्लाह अल्लाह जिधर देखो उधर जलवा नुमा. भाई ஆக லிகா லிகான்னு அர்த்தம் வைக்காது, நீ கொண்டு போய் ஆகிரத்துல பார்க்கணும் அர்த்தம் வைக்காது. அது ஆகிரத்துல இருக்குது, அது வந்து தனி கொடுப்பான்ல இன்ஷா அல்லாஹ். துனியாவிலையும் நமக்கு நசீப் இருக்கு இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் காட்டத்தான் செய்வாங்க. இந்த காதல் கல்வி இருந்துகிட்டே இருக்கணும். மூசா நபி உம்மத்து கேட்டாங்க எல்லா இடத்துல, உன்னை பார்க்கணும் ரப்பே, அவங்க பார்த்தா ஆகணும் அல்லான்னு கேட்டான். என்ன எப்படி சொல்றானு உன் பயிர் அல்லாவை கண்கூடாக பார்க்கும் வரை ஈமான் கொள்ள மாட்டோம், உங்களை ஏத்துக்க மாட்டோம். நபி நபிட்டு சண்டை நிற்கிறாங்க. எதுக்காக வேண்டிய அல்லாஹ் காட்டணும்னு ஒரு ஆசை, துடிப்பு இருந்துச்சு அவங்களுக்கு. நமக்கு துடிப்பு வேணா இருந்துச்சா இல்ல? துடிப்பு ஒரு புடி அடுபாசு புடிவாதம் பிடிச்சாங்க. அல்லாஹ் பார்க்கணும் நபியை. அவங்க அல்லாஹ் நபின்னு தெரியும், அவங்க பின்னாடி வந்தானுங்க, கடை நைல் நதி கடந்து வந்துட்டானுங்க, ஃபிரௌன் அல்லாஹ் அழைச்சிட்டாங்க. அல்லாஹ் நபி சந்தேகம்லாம் இல்லை, அப்படி சொன்னதான் காட்டுவாங்க. இதை குல்தும் யா மூசா லன் நுமின லக்க, மூசாவே உங்களை ஒரு கால் நம்ப மாட்டோம், லக்க ஹத்தா நரல்லாஹ ஜஹரத்தன், அல்லாஹ்வை கண் கூட எங்களுக்கு காட்டணும், அப்பதான் நாங்க ஈமான் கொள்ளுவோம். புடிவாதமா நின்றானு. இன்னும் படுபாவில் இப்படி கேட்கறீங்க, கண் கூட நானே கேட்டேன் லந்தரான்ட்டான். நீங்களாச்சும் அல்லாஹ் வச்சு எங்களுக்கு காட்டுங்க, நாங்க இவங்க புடிவாதத்தை பார்த்தா அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா. ஆனா ஹதீஸ்ல வருது லன் தரோ ரப்பக்கும் ஹத்தா
தமூத்து. ஹதீஸ் எடுங்க பை. உங்கள் ரப்பை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள் எதுவரை? மரணிக்கும் வரை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். இது சட்டம். கண்களுக்கு கண் அகக்கண்ணில் பார்க்கலாம் போல, புறக்கண்ணில் பார்க்கணும்னு என்ன வேணும்? மூத்தா பொண்ணு பின்னாடி தான் பார்க்க முடியும். லன் தரோ ரப்பக்கும் ஹத்தா தமூத்து. நீங்கள் மரணிக்கும் வரையிலேயும் உங்கள் ரப்பை பார்க்க முடியாது. ஹதீஸ் எடுக்க மாட்டேங்கிறீங்க டக்குன்னு. இருக்குல்ல, லன் தரோ ரப்பக்கும். எங்க உங்க ஃபோன் எங்கம்மா? உங்க ஃபோன் லைவ் போட்டிங்களா? சரி, இது யார் ஃபோனு? சரி. லன் தரோ ரப்பக்கும் ஹத்தா தமூத்து. எதுக்கு வாசகம் வேற மாதிரி இருக்கா? வஅலமு அன்னக்கும் லன் தரோ ரப்பக்கும் ஹத்தா தமூத்து. அறிந்து கொள்ளுங்கள். இப்னு மாஜாவுடைய ஹதீஸ், அபூ உமாமத்துல் பாஹிலி ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க. வஅலமு அறிந்து கொள்ளுங்கள், அன்னக்கும் லன் தரோ ரப்பக்கும் ஒரு காலம் உங்கள் ரப்பை நீங்கள் பார்க்க முடியாது. ஹத்தா தமூத்து மௌத்தாகும் வரையிலேயும் ஒரு காலம் உங்கள் ரப்பை நீங்கள் பார்க்க முடியாது. இது மார்க்க சட்டம். இப்ப அவங்க ஒரே முடியா நிக்கிறானோ என்னண்டு ரொம்ப பார்த்து தான் ஆகணும், நகர முடியாது. நீ காட்டுறீங்க, நிம்மல் காட்டுது, நம்ம பார்க்குது. இதை தவிர வேற வழி கிடையாது. அடுப்பாதான் நிக்கிறானோ. அடப்பாவிகளா, அல்லாவுக்கு ஆசை வராது. என்ன பார்க்க ஆசைப்பட்டா ஒன்ன பார்க்க நான் ஆசைப்படுறேன். நீ என்ன பார்க்க ஆசைப்பட்டா பை அவனுக்கு வந்து சில்கி சிமிதா பார்க்க ஆசைப்பட்டு சொன்னாங்களா? சினிமா கொண்டு நடிகையை பார்க்கணும் ஆசைப்பட்டு சொன்னாங்களா? யார சொன்னானுங்க? அட மௌலாவை பார்க்கணுங்கிறானு, எஜமான பார்க்கணும்னு நிக்கிறானு, ஒரு முடியா நிக்கிறானு. சினிமா நடிகை பார்க்கணும்னு சொல்லி அவனுங்க ஒரு கூட்டம் நிற்கி சினிமா நடிகரை பார்க்கணும்னா போய் பிள்ளைய விட்டு பொண்டாட்டி விட்டுட்டு புருஷனை விட்டுட்டு எல்லாம் போய் நிற்கிறானு. காலையில் சாயந்தரத்துக்கு செத்து போறானு. சினிமா நடிகரை பார்க்கணும்னா, சினிமா நடிகனை பார்க்கணும் அப்படின்னு கொஞ்ச நேரம் படத்துல வந்து டான்ஸ் ஆடிட்டு போனோம்னா அவனை பார்க்கணும்னு கூத்தாடி ஜெய் அவனுக்கு காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் தண்ணி இல்லாம, பசியாரு சோறு இல்லாம, தண்ணி இல்லாம குழந்தைய வச்சுட்டு குழந்தைங்க 10 பேர் சேர்ந்து போயிட்டாங்க, நசி செத்தாங்க. ஒரு நிமிஷம் கூத்தாடுறவனை பார்க்கணும். இரவு பகலா நம்ம கூட இருக்கிற மௌலாவை பார்க்கணும் ஆசை வந்தா, ஆசை வராத கல்புல அந்த ஆசை வந்துச்சு, அல்லாஹ் தஆலா குடிச்சு போச்சு. அவங்க தேட்ட என்ன? அல்லாஹ் பார்க்கணும், அல்லாஹ் பார்க்கணும், ஒரு முடியா பார்த்தே ஆகணும், நகர மாட்டோம் அப்படின்ட்டாங்க. இப்ப அல்ல என்ன செஞ்சான்? ஃபஅகதத்துஹுமு ஸாயிகத்து, ஒரு இடி யோசை அவர்களை பிடித்து கொண்டது. அன்தும் தன்துரூன், நீங்கள் பார்த்து கொண்டிருக்க ஒரு இடி இடிச்சது, அத்தனை பேர் செத்து போயிட்டாங்க. ஆயிரக்கணக்கான பேர், 1000 பேர், கிட்டத்தட்ட 70,000 பேர், 70 பேர்னு வருது. இத்தனை பேர், அத்தனை பேரும் செத்துட்டாங்க. சும்மா பாசனு ஆக்கும், திரும்ப ஹயாத்துக்கு தர எழுப்பி விட்டாங்க. மிம்பாதி மௌத்திக்கும், மௌத்தான பின்னாடி திரும்ப எழுப்பிட்டான். எதுக்கான எழுப்பினான்? பார்த்துட்டே இல்ல, லஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக வேண்டி. இது ஏக்கியாயே, நீ ஆசை பிடிச்சல, ஆசைப்பட்டல, நீ ஆசைப்பட்ட நானும் ஆசைப்படுவேன், நீ என்னை பார்க்க ஆசைப்பட்ட நானும் உன்னை பார்க்க ஆசைப்படுவேன். மன் அஹப்ப லிகா அல்லாஹ் அஹப்ப அல்லாஹ் லிகாஹு. ஹதீஸ். யார் அல்லாஹ்வை பார்க்க ஆசைப்படுறானோ அவனை பார்க்க அல்லாஹ்வும் ஆசைப்படுறான். மன் அஹப்ப லிகா அல்லாஹ் மன் அஹப்ப லிகா அல்லாஹ் ஃபஅஹப்ப அல்லாஹ் லிகாஹு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரிவாயத் செய்றாங்க, இப்னு மாஜாவுடைய ஹதீஸ். மன் அஹப்ப லிகா அல்லாஹ் அஹப்ப அல்லாஹ் லிகாஹு, அக்ரஜுல் புகாரின்னு வருதுங்க. அல்லாஹ்வை பார்க்க யாரும் ஆசைப்பட்டா அவனை பார்க்க அல்லாஹ்வும் ஆசைப்படுறான். ஒரு முடியா நின்றானா, அல்லாஹ் தஆலா இடி யோசிக்கொண்டு அத்தனை பேரையும் மூத்தாக்கிட்டானா, விட்டுற வேண்டியது, திரும்ப அல்லாஹ் ஏத்தாக்கிட்டான். பாத்தீங்களா? ஏன் சட்டம் வேணா மௌத்தாக்கி தான் காட்டணும். அதெல்லாம் மௌத்தாக்கி அல்லாஹ் தஆலா காட்டி திரும்ப கொண்டு வந்துட்டான். அதுல சொல்றான் பாத்தீங்களா? லஅல்லக்கும் தஷ்குரூன், சும்மா பஅஸ்னாக்கும், மீண்டும் அவர்களை எழுப்பினோம். மிம்பாதி மௌத்திக்கும், நீங்க மௌத்தா போன பின்னாடி திரும்ப எழுப்பணும். லஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்க நன்றி செலுத்தக்கூடிய ஆக வேண்டாமா? அல்லாஹ்வுடைய ஆசை இருந்துச்சுல அவனுக்கு. சரி, உம்மத்தே மூசாவுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த மாதிரி நமக்கு என்ன நசீப்? அப்படி நாமங்களை யாரோட பார்க்க ஆசை, மௌத்தாக்கி மீண்டும் ஹயாத்தாக்குவான் அல்லாஹ் தஆலா. பெருமாள் சொன்னாங்க, அதுலயே கஷ்டப்படுற மூத்து கபுல அன் தமூத்து, நீ மௌத்துக்கு முன்னாடியே மௌத்தாயிரு. இப்ப அல்லாஹ் உனக்கு காட்டுவான், உனக்கு இன்ஷா அல்லாஹ்.
அது எப்படி மூத்துக்கு முன்னாடியே மூத்தாகிறது? அதவா சூஃபியா கிட்ட படி. அது சொல்லுங்க, மூத்து கபில அந்த மூத்து, மரணம் வருவதற்கு முன்னால் ஒரு மரணம் இருக்கு, அந்த மரணத்தை மூத்த எடுத்து அந்த மூத்தவா உனக்கு ரொம்ப காட்டுவான் அல்லா ஜல்ல. மூத்தாக பார்க்க முடியாது. மூத்து கபில அந்த மூத்து, மரணம் வருவதற்கு முன்னால் நீ மூத்தாகிவிடு. வா 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 ஜி. முல்லா அலி காயித் ரஹ்மத்துல்லாஹ் கிதாப் பேர் போடல, இல்லம்மா ஹதீஸ் எடுத்துட்டீங்க. ஹதீஸ் எங்க? மின் கலாமி சூஃபியான்னு போட்டிருக்காங்க, இது ஹதீஸ் கிடையாதுன்னு போட்டிருக்காங்க. சரி, சூஃபியாக்கள் சொல்றாங்க நீ மூத்து கபில அந்த மூத்து. இது சூஃபியாக்களுடைய சொல்லி, இது ஹதீஸ் கிடையாது. ஹதீஸ் இல்லாத ஹதீஸ் சொல்லக்கூடாது. சூஃபியாக்கள் நம்ம வழிகாட்டி கொடுக்குறாங்க. என்ன சொல்றாங்க? நீ மவுத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நீ மூத்தாயிரு. இருக்கு ஹதீஸ் இருக்கா? வேற வார்த்தைகள் இருக்கு, அந்த வார்த்தையில் ஹதீஸ் இல்லை. ஓ அபுதுல்லாஹ் கஅன்னக தரா, அல்லாஹை வணங்கு நேரடியாக நீ பார்ப்பதை போல. ஓ உத்த நஃப்ஸக மினல் மௌத்தா, வேற வார்த்தையில நீ மையித்தானவர்களில் இருந்தும் உன்னை நீ கணக்கிட்டுக்கொள். அவன் மூத்து கபிலான் தமூத்தும் சூஃபியாக்கள் விளங்குறதுக்கான சொன்ன வார்த்தை இது. உத்த நஃப்ஸக, இது பைஹக்கியில் வரக்கூடிய ஹதீஸ், விளங்குங்களா? ஷுஅபுல் ஈமான்ல வரக்கூடிய ஹதீஸ். உத்த நஃப்ஸக மினல் மௌத்தா, உன்னை மையித்தானவர்களில் நீ சேர்த்துக்கொள். உத்த நஃப்ஸக, உன்னை எண்ணிக்கொள், மையித்தானவர்களில் சேர்த்துக்கொள். இருக்கவே இருக்காது, நீ மையத்துல ஒன்னு சேர்த்துக்கோ, ஹயாத்தா உள்ளவன் சேர்க்காத. அப்ப சொன்னாங்க வஅபுது ரப்பக வஅபுதுல்லாஹ கஅன்னக தராஹு, நீ அல்லாஹ்வை பார்ப்பது போல் வணங்கு. அதுக்கு வழி சொன்னாங்க, சொல்ல நீ மையத்தா போயிடுண்டா. அவங்களுக்கு நிதர்சனமா அல்லாஹ் மையத்தாக ஆக்கி மீண்டும் ஹயாத்தாக்கணும். ஆனா அதுல ஒரு கஷ்டம் என்ன தெரியுமா? மையத்தானாங்க ஒரு நொடி நேரம், திரும்ப ஹயாத்தாட்டாங்க. அந்த ஒரு நொடி நேரம் மூலம் பார்க்க முடியும். அந்த உம்மத்து ஒரு நொடி நேரம் மையத்தாயிட்டாங்க பை, திரும்ப அல்லாஹ் ஹயாத்தாக்கிட்டான். விளைஞ்சுங்களா? அப்படி பார்த்திருந்தாலும் அது ஒரு நொடி நேரம் தானே பார்க்க முடியும் அல்லாஹ்வை. நாம வாழ்நாள்லாம் பார்க்க வச்சாங்க. நீ அல்லாஹ்வை பார்த்த வண்ணம் வணங்கிக் கொண்டே இரு. அந்த அபுதல்லாஹ் கஅன்னக தரா ஃபஇல்லம் தகுன் தரா ஃபைனு, எஜமான பார்த்து ரசிச்சுக்கிட்டே இரு. அதுக்கு வழி என்ன சொன்னாங்க? உத்த நஃப்ஸக மினல் மௌத்தா, நீ உன்னை மையத்துகளில் ஒருவனாக கணக்கிட்டுக் கொள். இன்னொரு வாயத்துல மின் அஹ்லில் குபூர்னு வரும். உத்த நஃப்ஸக மின் அஸ்ஹாபில் குபூர். அதுல மண்ணறையில் வைக்கப்பட்டவர் ஒருவனாக உன்னை நீ கணக்கிட்டுக் கொள். சொல்லுங்க, தண்ணி கொடுப்பா. உத்த நஃப்ஸக மின் அஹ்லில் குபூரா அஸ்ஹாபில் குபூரா, மின் அஹ்லில் குபூரா. மண்ணறையில் வைக்கப்பட்டவனாக எண்ணிக்கொள். இப்போ வாழும் காலத்திலே நீ இல்லைன்னு ஆயிரு, காணா போயிடு. நான் இல்லை மௌலா, நீ தான் இருக்கிறேன். மையத் மை ஜாஹில், அந்த உணர்வுலே சதாய். அதான் சூஃபியாக ராவாப்பால சொல்றாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் லா மௌஜூத இல்லல்லாஹ் லா ஹய்ய இல்லல்லாஹ். இதான் ஹயாத்தா இருக்கிற பேனா இல்லை. குன் ஃபித் துன்யா கஅன்னக கரீபின் வ ஆபிரி சபீல். இது திருமதியுடைய ஹதீஸ். இது இப்னு மாஜா திருமதியில வருது, புகாரிலையும் வருது முக்தஸரன் இந்த ஹதீஸ். குன் ஃபித் துன்யா கஅன்னக கரீபுன் வ ஆபிரி சபீல் உத்த நஃப்ஸக மின் அஸ்ஹாபில் உத்த நஃப்ஸக ஃபி அஹ்லில் குபூர். மண்ணறையில் வைக்கப்பட்டவனாக உன்னை கருதிக்கொள். அங்க என்ன சொன்னாங்க? உத்த நஃப்ஸக மினல் மௌத்தா, மையத்தில் ஒருவனாக எண்ணிக்கொள். இங்கே சொன்னாங்க உத்த நஃப்ஸக மின் அஸ்ஹாபில் குபூர் மின் அஹ்லில் குபூர், மண்ணறை வாசியாக நீ உன்னை எண்ணிக்கொள். இதைத்தான் சூஃபியாக்கள் ஈஸியா சொல்றாங்க. மரணம் வர்றதுக்கு நீ மூத்தா போயிடுன்னு சொல்றாங்க. மூத்து கபிலன் தமூத்து ஹதீஸ் இல்ல, அக்வாலு சூஃபியான்னு சொல்றாங்க. சூஃபியாக்கள் சொல்லுங்கிறாங்க. ஹதீஸில் வந்த வாசகத்தை அவர்கள் எளிமைப்படுத்தி சொல்லுகிறாங்க. பெருமாள் சொன்னாங்க, நீ அல்லாஹ்வை பார்க்கறதுக்கு என்ன வழி? ஒரே வழி என்ன? இல்லாம போயிடு, காணா போயிடு, மையத்தா போயிடு. இப்ப மையத்தா நீ போயிட்டா உன்னை ஹயாத்தா வச்சிருக்கிறது யாரு? மௌலா. இப்ப நான் மையத்தா போயிட்டேன், நான் மூத்தா போயிட்டேன்னு வச்சுக்கேன், நெசமான மூத்தா போயிட்டேன்னு வச்சுங்களேன். இப்ப கஃன் துணி உடம்பு ஃபர்ஸ்ட் என்ன செய்வாங்க? மையத்தா போனாலும் கண்ணு பார்க்க தான் செய்யும்,
காது கேட்க தான் செய்யும். நம்ம என்ன பேசுகிறோன்னு காது கேட்குது, யார் வர்றாங்கன்னு கண்ணு பார்க்குது. இப்போ ஒருத்தர் வந்து கையை தூக்குவார், சட்டை கட்டுறது பார்க்குறேன். ஓ இவரா பார்க்குறோம்ல, தூக்குறது யாருன்னு பார்க்குறோம்ல. வைத்த போனோம் காலை தூக்குறோம், இவர் காலை தூக்குறாரு, இவர் சட்டையை கட்டுறாரு, இவர் துணி கஃபனை மாட்டுறாரு, இவர் குளிக்க வைக்கிறாரு, சோப்பு போடுறாருன்னு பார்க்கும். மையத்து பார்க்கும். மையத்து எனக்கு யார் சோப்பு போடுறது, எனக்கு யார் வந்து குளிப்பாட்டுறது எல்லாம் கவனிக்குது. பாய் கவனிச்சுதான் பார்க்க தான் செய்யுது. அதனால தான் வருது மையத்தை கை காலை உடைக்கக்கூடாது. காயில் சில பேர் மடக்கி வச்சு அப்படி மொத்தா போயிடுறாங்க. வலி இருக்குமா அவங்களுக்கு, அதை அப்படியே வச்சு அடக்க முடியாது. படக்குன்னு உடச்சி எடுக்கிறது. சில பேர் தங்கப்பல்லாம் குரல் வச்சு பிடுங்கிறது. தங்கப்பல் இருக்கு வித்தா 50 ரூபாய்க்கு போகும். அப்படி பிடுங்கிட்டுலாம் கூடாது, அப்படி விட்டுற வேண்டியதான். நாம் வேதனை மையத்தை அனுபவிக்கிறது. சுற்றியே இருக்கவங்க அழுவதால் மையத்துக்கு வேதனை செய்யப்படுது, மையத்து வேதனைப்படுது, இதெல்லாம் வருது. அதனால மையத்தை உணருதா இல்லையா? உணருது. மையத்துக்கு அந்த உணர்வு இருக்குமா? இருக்கு. பார்க்கதா இல்லையா? இப்போ மையத்தாயிருங்க. எந்திரிக்க வச்சு அல்லா தூக்கலாம். யாருமே தூக்கல, மௌலாயினை தூக்கணும். நிற்க வச்சுங்க, மௌலாயினை நிற்க வச்சான். மிஸ்கியோடைய முரீது ஒருத்தர் திண்டிவனம், அவர் பேர் என்ன, இப்ராஹிம் மௌலா, வஃபாத் ஆயிட்டான். கஃபன் தஃபன் செஞ்சு அடக்கம் பண்ணியாச்சு. மறுநாள் அவன் மகன் சமது அவர் கனவுல வந்து, எப்பா என்னப்பா என்ன இங்கே நிற்கிறீங்க அப்படின்னு. நல்லா தான்ப்பா இருக்கு, நல்லா வச்சுருக்கிறான்ப்பா என்னைய அப்படின்னு சொல்லிட்டு, நேற்று அவன் அக்கா பையன், அவருடைய அக்கா பையன் அஹ்மதா என்ன பேர், அவர் என்னை குளிப்பாட்டினார்ப்பா. குளிப்பாட்டும் போது வயிற்று போட்டு அந்த அழுத்துறாரு. கடுமையாக வலிக்குது எனக்கு. வாய் திறந்தா சொல்ல முடியும். நான் கையை பிடிச்சி இழுத்தேன். அவர் அப்போ கூட கவனிக்கல. திரும்ப போட்டு அழுத்துன்னு வலிக்குது. கடைசியா என் நகத்தால் அவர் கையை கீறி கூட விட்டேன்ப்பா. கையை கீறி விட்டேன். அப்பவும் மனுஷன் அழுத்தி வலி பண்ணி எடுத்துட்டாரு. அந்த ஒரு கஷ்டம் தான்ப்பா. அப்புறம் எல்லாத்தால கபர்ல போய் சந்தோஷமா வச்சுட்டாரு. எந்த கவலையும் இல்லை, நிம்மதியா இருக்கிறேன்ப்பா. அந்த வயிற்று அழுத்தினாரே அந்த கஷ்டம் தான்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இவர் ஆச்சரியப்பட்டு போய் மறுநாள் நேராக போயிருக்காரு அவன் அக்கா மகன்கிட்ட போய். ஏன்னா நேற்று வந்து அத்தா குளிப்பாட்டினேன், என்ன விஷயம் நடந்துச்சு? இல்லையா ஒன்றும் இல்லை, எப்பயும் மாதிரி தான் குளிப்பாட்டி எனக்கு பண்ணோம். வயிற்று போட்டு அழுத்துனீங்களா? அவங்க சொன்னாங்க எனக்கு குளிப்பாட்டி பழக்கம் இல்லை. குளிப்பாட்டி வயிற்றுல இருந்து நசுக்கி உள்ளுக்குள்ளே எதுவும் 1-2 கிலோ தான் வந்துடும், அந்தளவு நசுக்கணும்னு சொன்னாங்க. நல்லா போட்டு அழுத்தினேன். அப்போ என்ன நடந்துச்சு? கைக்கு யாரும் பிடிச்சாங்க? அத்தா கையை பிடிச்சாங்களா? இல்லை யாரும் கையெல்லாம் பிடிக்கலையாரு. அவர் கை அமுத்தும் போது கை தூக்க தானே செய்யணும்னு நினச்சிட்டாரு. வேற என்ன நடந்துச்சு? இல்லை அத்தாவுக்கு நகம் பட்டு எனக்கு கொஞ்சம் கீரல் ஏற்பட்டுச்சு, அந்த கீரல் இருக்குன்னு காமிச்சாராங்க. 3 கீறிக்குது. அப்படியே அப்படி அமுத்தும் போது அத்தாவுடைய நகம் அப்படியே வந்து என் மேலே பட்டு 3 கீரல் இன்னும் இருக்கு பாருங்கன்னு காமிச்சாரான். வந்து எங்கிட்ட சொன்னாரு, இப்படியுமா நடக்கும் அப்படின்னு. அல்லாஹ். அப்போதான் எனக்கு ஒரு படிப்பினை வந்துச்சு. அப்போ மௌத்தா போனவங்க இவ்வளவு உணர்வுல இருக்கிறாங்க, அது ஒரு படிப்பினை கிடைச்சி எனக்கு. மொத்தா போனவங்களை வேதனை பண்ணாலும் அவங்களுக்கும் அதாபு உண்டாகுதுன்னு தெரியுது. நிதர்சனமா எல்லாம் காமிச்சிட்டான். அவர் இந்த அளவு தெளிவா சொல்றாரு, கையில கீறி விட்டேன்ப்பா, கீறி விட்டேன். அப்ப கூட உணர்வு இல்லாம அடுத்த நாள் பார்த்தா அந்த கீரல் அப்படி இருக்கும். அப்படி ஜி அல்லாடுதுவா, யாரெல்லாம் அந்த முரீதுடைய பொருட்டால் இந்த ஷேகை மன்னிச்சிரு அல்லான்னு கேட்டேன். என்ன அவர்கிட்ட பழக்கம்? என்னைக்கு பையத்துவான் அண்ணன் 10 வருஷம் 12 வருஷம் இருக்கும். ஒரு நாள் கூட அல்லாஹ் அல்ல அவரும் அதை விட்டதில்லை. எப்போ செய்வார்? 3 மணிக்கு எஞ்சி தஹஜ்ஜத் விட்டு 3 மணிக்கு எனக்கு ஃபோன் அடிச்சிருவார். தஹஜ்ஜத் கழிச்சு நீங்கள் எஞ்சிட்டேன் அவரை எழுப்பிடுவார். டெய்லி எந்திரிச்சிட்டு 3லேருந்து அந்த ஃபஜ்ருக்குள்ள அல்லாஹ் அதுக்கிற முடிச்சிருவார். என்னைக்கு மூத்தா போனாரோ அன்னைக்கும் அல்லாஹ் அதுக்கு சலவாத்து இஸ்திஃபாரை முடிச்சுட்டு தான் மூத்தா போனார். அன்னைக்கும் தஹஜ்ஜத்துக்கு எந்திரிச்சு அல்லாஹ் அதுக்கிற முடிச்சுட்டு சலவாத்தை முடிச்சுட்டு இஸ்திஃபார்லாம் முடிச்சுட்டு ஃபஜ்ரு தொழுதுட்டு வீட்டுக்கு வந்தார். அப்படி ஒரு மாதிரி நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு. வயசு இருக்கும் 70 வயசு இருக்கும். பார்த்துருங்களா அவரை? நீங்கள் பார்த்தது இல்லை ஜி? ஜனாதா கலந்துக்கிட்டேன் அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாவுடைய நேசர் அவங்க ஜனாதாவில் கலந்து கொள்ள சேலத்தில் அடக்கம் பண்ணேன். அது ஜனாதாவில் கலந்துக்கிட்டேன். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் அவங்க கொடுத்தாங்க, எனக்கு கிடைக்கல, அந்த பாக்கியம் கிடைக்கல. அந்த மாதிரி அல்லாஹ் அந்த முரீதுடைய பொருட்டாளை என்னை மன்னிச்சிருப்பே, நீ அவர் கூட சொல்றதுக்கு என்னை அமிச்சு அல்லா நாம கேட்க வேண்டியிருக்கேன். ஒரு நாளும் அல்லாஹ் அதுக்கு அன்னைக்கு காலையில் தஹஜ்ஜத் தொழுதுட்டு அல்லாஹ் அதுக்கு செஞ்சுட்டு சலவாத்து ஓதிட்டு
ஃபஜ்ர் தொழுதுட்டு வீட்டுக்கு வந்து நெஞ்சு வலிக்குன்னு சொன்னவர் தான். ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனாங்க, திண்டிவனத்தில் முடியல. அப்புறம் மெட்ராஸ் கொண்டு போனாங்க. அங்கேயும் வந்து படுக்க வச்சுட்டாங்க. அவங்க லுஹரை படுத்துக்கிட்டு ஐசியில் படுத்துக்கிட்டு தொழுதுட்டாங்க. ஆஞ்சியோ பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணுன்னு. அசர் தொழுதுட்டாங்களாம் படுத்துக்கிட்டே. மகரிபில் இப்போ இந்த குழாயெல்லாம் கழட்டி விடு, மூக்கில் ஒன்று, கையில் ஒன்று, காலில் ஒன்று, இங்கே ஓடிட்டு இருக்கும்ல, கழட்டி விடு, நான் வந்து பாத்ரூம் போய் குளிக்கணும், ஒழு செய்யணும் அப்படின்னு. நேரத்தை குறிப்பிடலாம் முடியாது, கழட்டலாம் முடியாது, டாக்டர் திட்டுவாருன்னு. கழட்டி விட்டு நான் பிச்சு போட்டுருவேன். எல்லாத்தையும் கழட்டி விட்டான். நேராக பாத்ரூம் போய் ஒழுவு செஞ்சுட்டு அழகா ஃப்ரெஷ்ஷாக 1-2 போயிட்டு ஒழுவு செஞ்சுட்டு வந்து மகரிப் உட்காந்து மகரிப் தொழுதுட்டு சுன்னத் தொழுதுட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் 3 வாட்டி ஓதிட்டு சுப்ஹானல்லாஹ் ஓதிட்டு தஸ்பீஹ் கையில் குடும்ப தஸ்பீஹ் வாங்கி போயிட்டு உட்காந்துருக்காரு. ஓதிட்டே உட்காந்துருக்கா, சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ்லேருந்து ஓதிட்டு உட்காந்துருக்காரு. சாஞ்சி உட்காந்து கொஞ்சம் நெஞ்சு அழுத்துற மாதிரி இருக்குப்பா, டாக்டர் கூடுப்பா அப்படின்னு இருக்காங்க. பையன் கூட இருக்காரு, அத்தனையும் பார்த்துக்கிட்டு. சமது டாக்டரை கூட்டு பார்த்தா நெஞ்சு வலி கொஞ்சம் அழுத்துற மாதிரி இருக்கு, கூப்பிட்டாங்க உங்களையே அப்படின்னு. டாக்டர் போய் கூப்பிட்டு டாக்டர் வந்து பார்த்தா உயிர் போயிடுச்சு. தஸ்பீஹ் பண்ணி கையில் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வந்து அல்லாஹ் அக்பர் ஓதிட்டு இருக்கிறாரு, சாஞ்சு இருக்கிறாரு. தஸ்பீஹ் பண்ணி கையில் அப்படியே நிற்கிது. அல்ஹம்துலில்லாஹ் வாயில அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர். என்ன மாதிரி மொத்து பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி நல்ல மொத்து அல்ல. ஒரு வக்துலேயே கலாவாக்கல. மகரிப் ஃபரல் தொழுது சுன்னத் தொழுது சுப்ஹானல்லாஹ் ஓதி அல்ஹம்துலில்லாஹ் ஓதி லா இலாஹ 100 வாட்டி ஓதி அல்லாஹ் அக்பர் ஓதி தஸ்பீஹ் மணியோட அல்லாட்ட போயிட்டார். கையில் தஸ்பீஹ் மணி. அவர் சொல்றாரு, அந்த வயிற்ற அழுத்தின கஷ்டத்தோட வேறு எந்த கஷ்டமும் எனக்கு வாழ்க்கை அல்லாஹ் கொடுக்கவே இல்லைப்பா. சந்தோஷமா அல்லாஹ் வச்சிருக்கிறாங்க. அல்லாஹ் அந்த இப்ராஹிம் மௌலாவுடைய பரக்கத்துல அல்லாஹ் நம்மளை மன்னிப்பானாங்க, அவரோடு நம்மையும் சொர்க்கத்தில் சேர்த்து வைப்பானாங்க. அவர்கிட்ட ஒரே விஷயம் என்னன்னு கேட்ட நான் பார்த்தது, ஒரு நாள் கூட அல்லாஹ் ஜிக்ர விட மாட்டார். முடிச்சுட்டு இருக்காரு, அல்லாஹ் ஜிக்ர விடவே மாட்டார். ஒன்று. ரெண்டாவது தஸ்பீஹ் ஸலவாத் விட மாட்டார், இஸ்திக்ஃபார் விட மாட்டார். மூணாவது என்று சொல்லுவார், சர்க்கார் எப்போ நான் கையேந்தினாலும் என் ஷேகநாயத்துக்கு துவா, என்னை வந்து சர்க்காரும் சொல்ல மாட்டார். ஆரம்ப காலம் முடியுதா, ஜுபைர் மௌலானா தான் சொல்லுவார். அப்படிதான் சின்ன வயசு, யாரெல்லாம் எங்கள் ஜுபைர் மௌலானாவுக்கு ஆஃபியத்து கூட அல்ல, சலாமத்து கூட அல்ல, அவங்க நல்லா யாரில் வேலை செய்யலாம் துவா செஞ்சுட்டு தான் அப்புறம் தான் சர்க்கார் எனக்கு துவா செய்கிறேன். அப்புறம் தான் ஹசரத் எனக்கு துவா செய்ய ஹசரத்துன்னு சொல்லுவார். எனக்கு துவா செய்யறது பின்னாடி தான். எப்போ பையத்து வாங்கினாரோ அந்த காலத்துலேருந்து. ஜுபைர் மௌலானாவுக்கு நீண்ட வயசு கூட இல்லை, ஆஃபீஸ் சலாமத்து கூட இல்லை. ஏர்வாடி தர்பாருக்கு போனாலும் நாகூர் தர்பாருக்கு போனாலும் முதல்ல உங்களுக்கு துவா செஞ்சுட்டு தான் எங்களுக்கு துவா செய்யறது சர்க்கார். 5 தொழுகையிலையும் கையேந்தினாலும் தாஜில் கையேந்தினாலும் உங்களுக்கு துவா செஞ்சுட்டு தான் சர்க்கார் எங்களுக்கு துவா செய்யறது அப்படின்னு. இன்னொன்று சொல்லுவார், ஒரு நாளைக்கு 100 தடவை குல்லு அல்லாஹ் ஓதிரு சார். ஏன் குல்லு அல்லாஹ்வை நேசிச்சவரை நான் நேசிக்கிறேன்னு வருதில்ல ஹதீஸ்ல. அந்த குல்லு அல்லாஹ்வுடைய நேசம் சொர்க்கத்துக்கு கொண்டு போய் ஹதீஸ் பார்த்தேன், கேள்விப்பட்டேன். இது குல்லு அல்லாஹ்வை நேசித்தார் ஒருவர், அதன் காரணமாக சொர்க்கம் போனான்னு வருது. அதனால ஒரு நாளைக்கு 100 தடவை குல்லு அல்லாஹ் சூரா ஓதிடுவேன், அது என்னைக்கும் விட்றதில்லை அப்படின்னு சொன்னார். இந்த காரணங்கள் எந்த காரணமோ தெரியாது, நினைச்சுங்களா. அல்ல அவரை அப்படியே வலியுல்லாவா வாழ வச்சு வலியுல்லாவா அல்லாட்ட சக்கராத்தே இல்லாமல் சிரிச்சுக்கிட்டே தஸ்பீயோடு அல்லாட்ட போய் எந்த கஷ்டமும் இல்லை. தொழுதுட்டு சுன்னத் தொழுதுட்டு நஃபில்லாம் தொழுதுட்டு தஸ்பீ ஓதிட்டு அப்படியே தஸ்பீஹ் மணியோடு அல்லாட்ட போயிட்டார் ஒரு நொடியில். வா 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 சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். எனக்கு ஹஜ்ஜை நசீபாக்குன்னு அவர் தான், அந்த மகான் தான். ஹஜ்ஜுக்கு எழுதி போட்டார், காசு கையில் இல்லைன்னு. நான் எழுதி போறேன் சார், 2 வாட்டி எழுதி போட்டார். 3வது வாட்டி எழுதி போட்டார், அவர் அல்லாட்ட போயிட்டார். குழுக்களை வந்துருச்சு அவர்கிட்ட. அப்புறம் அல்லாஹ் என்னை கூட்டி போனோம். அதனால அந்த மாதிரி சில மகான்களை வசீலா வச்சு நான் அல்லாட்ட துவா செஞ்சிருக்கேன். அல்லாஹ் அவங்க பரக்கத்தில் என்னை நீ காப்பாற்று, அவங்க பரக்கத்தில் என்னை காப்பாற்று. நிஜமான சொல்றேன் பை. சில நேரம் எனக்கு மனசு உடஞ்சி போயிருந்துச்சுன்னா அல்லாட அல்லாஹ் அந்த முரீது எப்படி நீ வந்து கரை சேர்த்தையோ அவர் பரக்கத்தில் என்னையும் கரை சேர்த்துறல்ல, சொர்க்கத்தில் அவரோட என்னை சேர்த்து வச்சிடல்ல, அவரோட என்னை பிரிச்சிடாதல்ல, நான் அல்லாட்ட துவா செஞ்சேன். வா 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 எங்க சொல்ல வந்து மையத்தை நீ வந்து எந்த உணர்வும் இல்லைன்னு நினைக்காதுங்க. என்ன நடக்குதுன்னு சுத்தமா நடக்கிறத பார்த்துக்கிட்டு தான் இருக்கா. யார் என்ன பேசுறாங்க, யார் நடக்கிறாங்கன்னு பார்த்து தான் இருக்கிறாங்க. இப்போ நாம மையத்தா போயிருங்க, நாம மையத்தா போயிருக்கோம், இல்லாம ஆகிவிடுங்கள். வா வா என்ன அல்லாவுடைய சில நேசர்கள். நாம் அவுலியாக்கள்னா வெளியே போய் தேடுறோம், தர்கா கட்டினா அவுலியா அப்படி. இவங்களாம் அவுலியா இல்லாம யாரு? இவங்கெல்லாம் அல்லாஹ் நேசர் இல்லாம யாருங்க? தொழுகை ஒரு தஹஜ்ஜுது கலாவாக்குறது இல்லை, ஒரு தொழுகை கலாவாக்குறது இல்லை. அதாச்சுங்களா. அது ஞாபகம் இருக்குண்ணா, குல் அல்லாஹ்வை நேசம் ஒரு சொர்க்கத்தில் சேர்க்கும்.
அதாவது ஒரு சஹாபி இருந்தாங்கன்னா, ஒரு இடத்துல பெருமானார் ஒரு தொழுகை வச்சிருந்தாங்கன்னா, அவர் என்ன சூறா வரணும் குல்லு அல்லாஹ் சூறா ஓதி முடிப்பாராம். எப்படி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதிட்டாரு, அடுத்து வந்து அலம் தர்கே ஃபால் ரப்புக்கு ஓதிட்டாரு, முடிச்சுட்டு குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் அல்லாஹு அக்பர். ரெண்டாவது எந்திரிச்சாரு, லீலாஃபி குரைஷ் ஓதி குல்லு அல்லாஹ் ஓதி அல்லாஹு அக்பர். அலிஃப் லாம் ஓதினாரு, குல்லு அல்லாஹ் ஓதி குனிவார். ஆல இம்ரான் ஓதினாரு, குல்லு அல்லாஹ் ஓதி தான் குனிவார். இது என்ன புது பழக்கமா இருக்குன்னு சில பேர் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. யார சொல்ல இது எப்ப பார்த்தாலும் குல்லு அல்லாஹ் பைத்தியமா இருக்காரு. குல்லு அல்லாஹ்வே எல்லா ரக்காத்திலையும் ஓதுறாரு, வேற சூறா ஓதிடுறாரு, குல்லு அல்லாஹ்வும் சேர்த்து ஓதுறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூப்பிட்டாங்க, பலஞ்சுங்களா இன்னும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாஸ ரஜுலன் அலா சரியத்தின், இப்னு ஹிப்பான்ல வரக்கூடிய ஹதீஸ். وكان يقرأ لأصحابه في صلاتهم قل هو الله أحد فلما رجعوا ذكروا ذلك للنبي صلى الله عليه وسلم فقال صلوه لأي شيء صنع هذا. ஏன் கேளுங்க, فسألوه فقال أنا أحب أن أقرأها, அதை நான் ரொம்ப நேசிக்கிறேன், அந்த சூரா எனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு, அல்லாஹ்வுடைய புகழ பாடுது. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد, அந்த சூரா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. فقال رسول الله صلى الله عليه وسلم أخبروه, அறிவியுங்கள், அன்னல்லாஹ யுஹிப்புஹு, அல்லாஹ் அவரை நேசிக்கிறான் என்று அறிவியுங்கள். புகாரி முஸ்லிம் ஹதீஸ். வேற ஏதாவது இப்னு ஹிப்பான் வருது, அக்பிருஹு அன்னல்லாஹ யுஹிப்புஹு. லிஅன்னஹா ஃபகால், அவர் சொன்னார், லிஅன்னஹா சிஃபத்துர் ரஹ்மான், ரஹ்மானுடைய சிஃபத்தாக இருக்கிறது. வான உஹிப்பு அன் அக்ராஹா, அதை ஓத நான் ரொம்ப பிரியப்படுகிறேன். ஃபகால நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்பிருஹு, அவரிடத்தில் நீங்கள் அறிவியுங்கள், அன்னல்லாஹ யுஹிப்புஹு, அவர் அந்த சூறாவுடைய நேசம் இருக்கிறது, அதன் காரணமாக அல்லாஹ் அவரை நேசிக்கிறான்னு சொல்லுங்க. அவர் புகாரி ஹதீஸ். இப்போ நாம நேசிக்கிறோம் விட்டுறோம், இந்த கால் ஃபாத்திஹாண்டா குல்வா செய்து ஓதுறோம். அவர் அந்த குல்லு அல்லாஹ் பிரியத்தினால என்று சொன்னாரு, இது மாதிரி டெய்லி அந்த குல்லு அல்லாஹ் தனி பிரியம், எல்லா அவராதையும் முடிச்சுட்டு குல்லு அல்லாஹ் சூரா 100 வாட்டி ஓதிடுறேன், தஸ்பீஹ் வச்சு டெய்லி ஓதிடுறேன். ஏன்னா இதை ஓதுனா அல்லாஹ் என்னை பிரியப்படுவான்ல. இந்த சஹாபி அதை ஓதினார்கள், அல்லாஹ் அவரை பிரியப்படுகிறான் என்று பெருமானார் சொல்லி புகாரில் ஹதீஸ் வருதுன்னா நம்மளே விட்டுருவோம் அல்லாஹ் தஆலா. இப்ப நாம ஓதணும், நம்மளே நல்லா பிரியப்படுவான்ல. அதனால எல்லா அவராதையும் முடிச்சுட்டு குல்லு அல்லாஹ் 100 வாட்டி ஓதிடுறேன் என்று சொன்னார். அல்லாஹ் தஆலா அவருடைய கபரை சொர்க்க பூஞ்சோலியாக்கி வச்சிருக்கிறான். அவரை பரக்கத்துல நம்ம கபரை சொர்க்க பூஞ்சோலியாக்குவோம். இந்த மாதிரி 1-2 முரீதுகள் இருக்கிறாங்க. நான் என்னைக்குமே அவங்கள வசீலா வச்சு தான் நான் துவா செய்யறது. அல்லாஹு அக்பர் கபீரா, அல்லாஹு அக்பர். எதுக்கு இந்த பேச்சு வந்துச்சு? தண்ணி கொடுங்க. இல்லப்பா, அப்ப நம்ம மையத்துன்ற உணர்வு இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அப்ப நம்ம உணர்வோட இருந்தோம்னா எதுவெல்லாம் கை தூக்குறோம், யார் தூக்குறா? வெளியிருந்து யாரும் தூக்கல, நம்ம மௌலா தான் தூக்கி விட்டான். அப்ப அல்லாஹ் தான் என்னை தூக்கி விடுறான், அல்லாஹ் என்னை உட்கார வைக்கிறான், அல்லாஹ் என்னை சாப்பிட வைக்கிறான், அல்லாஹ் தண்ணி குடிக்க வைக்கிறான், தண்ணி ஆயில அல்லாஹ் தான் ஊத்துறான், முழுங்க வைக்கிறான். அந்த உணவோட வளர்த்த வேண்டியதான். புரிஞ்சுங்களா? மசாலா எங்க ஆரம்பிச்சது? 100 நேரத்தில் ஒருத்தர் வந்தாங்க அங்கிருந்து. இது இடை பேச்சு, இப்பதான் பயன் ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் அங்கிருந்து நடுவில் கிளையை போயிட்டு பையன் சர்கார் நாயகம் பருவச்சேரிக்கு வருவாங்க. ரபியுல் அவ்வல் மாதம் டெய்லி பயான். இஷா தொழுது சாப்பிட்டு ஜனங்கள்லாம் வந்துடுவாங்க, ஆண்கள் பெண்கள் மொத்த ஊரு காலி பண்ணிட்டு குழந்தை குட்டியும் தூக்கிட்டு எல்லா பெண்களும். அந்த பருவச்சேரி எல்லாம் இப்போதான் கருப்பு துப்டி வந்திருக்கு, முந்திலாம் வந்து வெள்ளை துப்டி. இல்லை வெளியே சின்னவங்க பெரியவங்களுக்கு வெள்ளை துப்டி தான். அது 7-8 மணம் இருக்கும். அது சுற்றி கையில் வர துங்க விட்டு பிடிச்சிக்குவாங்க. பார்த்துருக்கீங்களா? 10-15 கடையில் போய் 10-15 மணம் மொத்தமாக ஒரு ரோடே வாங்கிடுது. இப்படியே மேலெல்லாம் ஃபுல்லாக சுற்றி அது தூக்கி கையில் வேற போட்டுக்குவாங்க. தெருவே எல்லாம் போனால் வெள்ளை கொக்கு போன மாதிரி இருக்குமா, எல்லாம் கொக்குகள் படையா கொக்கு வாழ்ந்து போகும்ல, அந்த மாதிரி எல்லாம் பெண்கள் ஒரு பக்கம் ஆண்கள் ஒரு பக்கம் உட்காந்துருவாங்க. சர்கார் இஷா தொட்டு பயன் ஆரம்பிப்பாங்க. 10 மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு ஹதீஸை ஒரு ஆயத்தை ஆரம்பிச்சுப்பாங்க. திடீர்னு செய்தி வேற பக்கம் போயிடும். எவ்வளோ நேரம்? ஃபஜ்ர் பாங்க 5:15 சொல்லுவாங்க. அது வரைக்கும் நம்ம பாங்க சொல்லிட்டாங்க. எதுமா ஆரம்பித்தோம்? இந்த ஹதீஸுடைய ஷரஹ் தான் அவங்கள்ட்ட சொல்லணும்னு ஹதீஸ் எடுத்து இன்னமல்ல அமாலு பின்னியாத்துன்னு ஹதீஸ் ஆரம்பிச்சிருப்பாங்க. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா அப்படின்ட்டு விஷயம் வேற பக்கம் போயிடுக்கும். இந்த ஹதீஸில் என்ன சொல்ல வர்றாங்கன்னு அர்த்தம் சொல்லியிருப்பாங்க. டக்குன்னு செய்தி வேற பக்கம் பெரிய காலையில் வந்தாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேற பக்கம் போயிடும்.
ஃபுல்லாக போய் 5:15 பாங்க சொல்கிறாங்கல்ல, அப்போ தான் ஆஹா அப்படின்னு பயானே ஆரம்பிக்கல. அது இடைப்பேச்சே இப்படி போயிடுச்சு. அது ஃபுல்லாக 1000 பயான் ஆயிரும். அது சர்க்கார் நாயகம் பயான் 5-6 மணி நேரம் பயான் செஞ்சுக்கிறாங்க. இந்த 6 மணி நேரம் பயான் நீ குறிப்பெடுத்து வச்சா நீ 6 நாளைக்கு என்ன 60 நாளைக்கு பேசலாம். அது பூரா பயான் தான், அது பூரா ஹதீஸ் தான், அது பூரா ஆயாத் தான். அடாடா பேச்சு பாருங்க, நடுவில் வெளியே சிதறிடுச்சு பேச்சு. வாங்க வாங்க வாங்க, டைம் ஆயிடுச்சு, மணி ஃபஜர் பாங்க சொல்லி விட்டதால் டைம் ஆகிவிட்டது என்று கூறி என்னுடைய பயானை ஆரம்பம் செய்கிறேன், நிறைவு செய்கிறேன். ஆரம்பம் செய்கிறேன் அப்படின்னு எல்லாம் சிரிப்பாங்க. அத்தனை பேர் நைட்டு கூட பயான் கேட்பாங்க. சரிம்மா நாளைக்கு போய்ட்டோம்மா ஆஹிருதாவான்னு அனுப்பிச்சு விட்ருவாங்க. திரும்ப அடுத்த நாள் ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் பேசுவாங்க சொல்றாங்க. 10 மணிலேருந்து 5-7 மணி நேரம் ஃபஜர் பாங்க சொல்ற வரைக்கும். ஆக ஆரம்பிச்சதை விட்டு சுற்றி போயிடுவாங்க சொல்றாங்க. அதனால தான் அவங்களுக்கு பேரு அபுல் பயான். அபுல் பயான் பேர் வச்சது யாரு? லால்பேட்டையுடைய ஹசரத் நாசிர் ஹசரத், அமானி ஹசரத். அமானி ஹசரத் இப்போ கேட்டாங்க உஸ்தாதுமார்கள், எத்தனையோ உஸ்தாதுமார்கள் பெரிய பெரிய பேச்சாளர் இருக்கிறாங்க, அவங்களுக்குலாம் நீங்கள் பேர் வைக்காம பஷீர் மௌலானாவுக்கு பேர் நீங்கள் அபுல் பயான்னு பேர் வச்சிருக்கிறீங்களே. அந்த பேர் வச்சது அவங்க. எல்லா நோட்டீஸ்லையும் அபுல் பயான், அப்துல் பஷீர், பஷீர் மௌலானா அப்படிதான் பேர் போடுவாங்க. அவங்களுக்கு போய் அபுல் பயான்னு பேர் வச்சிருக்கீங்களா, என்ன காரணம்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, அப்படி இல்லைப்பா, ஒரு பயான் சர அந்த பயானை நாம கேட்டு வச்சுக்கிட்டா நாம 10 பயான் அது பிறக்கும். அவ்வளவு செய்தி வந்துகிட்டே இருக்கு அல்லாட்டு இருந்தது. பயான்களுக்கெல்லாம் வாப்பா அவர் ஒவ்வொரு பயானும் 10 பிள்ளை பெக்குன்னு அர்த்தம். அந்த பயானை கேட்டு வச்சுக்கிட்டீங்க, நீங்க 10 பயான் செய்யலாம். அவ்வளவு ஆயாத்துகள், அவ்வளவு ஹதீஸ்கள் வந்துகிட்டே இருக்கு. இங்க இருந்தா அந்த ஹதீஸ் பாக்குறாங்க, இங்க இருந்து அது வரும்னு தெரியல. தெரிஞ்சுங்களா? என் ஷேഖுடைய பிச்சை அவங்க புனித நாளைன்னு தலையில சுமந்த பிறகுது. நேற்று பயானை முடிச்ச பிறகு காரைக்கால் ராஃபி முல்லா அந்த பயான்ல உண்டான ஹதீஸ்கள் ஆயத்துக்கெல்லாம் ஏறத்தாழ 20 ஹதீஸ் ஆயத்து ஃபுல்லா எடுத்துப்பட்டார். இவ்வளோ ஹதீஸா வந்துச்சு பார்த்தேன். எதுவும் குறிப்பெடுத்தினா நீங்க எடுத்து கொடுத்தீங்க, அவ்வளவுதான். ஆயாத்துகள் 20 ஹதீஸ் வந்துச்சு. பயான்கள் எப்படி இருக்காங்க, எப்படி செய்வாங்க உலமாக்கள்? ஒரு ஆயத்து, ஒரு ஹதீஸ், 4 கதை, 2 சம்பவம், 2 ஜோக்கு முடிஞ்சு. அதில் 3 ஜோக்கு வேறு சேர்த்து. ஃபோன் அடிச்சு கேட்குறாங்க, ஹஜரத் எல்லாம் 2 ஜோக்கு மட்டும் கிடைக்கல, சொல்லுங்க ஹஜரத் அப்படின்னு. பழைய தினத்தந்தி இல்லைன்னா போய் ஏதாவது நெட்டில் போய் ஜோக்கு அப்படின்னு அடிச்சு ஜோக்கு எடுத்துக்கிறது. கல்யாண ஜோக்கு, கணவன் மனைவி ஜோக்கு, இதுதான் 2 ஜோக்கு வரும். அதை ஜாயின் பண்ணிக்கிறது. அப்போதான் அவங்க உற்சாகமாக கேட்பானுங்க. அப்படி சிரிக்க வைக்க தெரியுதே, அழுக வச்சு காட்டு எல்லாத்தையும். என் ஷேഖனா சொன்னா, யார் சிரிப்பதற்கென்று மக்களை சிரிக்க வச்சு இவன் பேசுறானோ அல்லாவோட லானத்துட்டாங்க சொல்லி. அல்லா நம்ம அனைவரையும் பாதுகாப்பாங்க. அப்போ நூரி நாயகத்திட்ட போய் கேட்டாங்களாம், சர்க்கார் உங்க சபையில உட்காந்து நீங்க பயான் செய்றீங்க, எல்லாம் ஆன்னு கத்துறானோ, சில பேர் கீழே ஊறாங்க, புரள்றாங்க, வெட்டி இழுக்குது சில பேருக்கு. இது என்ன கைஃபியத்து புதுசா இருக்குது. அதே மாதிரி இறைஞான பாடல்கள் படிக்கிறாங்களே, சர்க்காருக்கு வச்சுட்டு வந்துடும். அல்லாவுடைய பாடல்கள் படிச்சாங்கன்னா எஜமான் எந்திரிச்சு ஆட ஆரம்பிச்சிருவாங்க. தும்ரி கமலியா மே ஹம் சப்கோ லே லோ, ஆப்கே ஹம் ஹே ஹம்கோ ந சோடோ, गरचे बुरे हैं प्यार से, गरचे बुरे हैं प्यार से, नूरी को अपने मौला न भूलो, नूरी को अपने मौला न. இந்த நூரியை மறந்துடாதீங்க எஜமானே, நான் பாவிதான் என்னை கை விட்டுறாதீங்க எஜமானே அப்படின்னு படிக்கிறாங்க. இந்த பாட்டு படிக்கும்போது கேசட்ல இருக்குது. அல்லாஹ் அக்பர். எஜமா அழுக தாங்க முடியாம அழுகுறாங்க. இத்தனைக்கு வீடியோ இல்லை, ஆடியோ கேசட்ல அழுகுற சத்தம் அப்படி கேட்குது. அப்படி அந்த அழுகுறாங்க. ஆடியோ சத்தம் முழுசும் கேட்குது. அதை 100 வாட்டி படிக்கிறாங்க. அதே படிங்கன்றாங்க. கர்ச்சே புரே प्यार से देखो अजी नूरी को अपने मौला न भूलो, नूरी को अपने मौला न भूलो. அந்த அளவுக்கு அழுகுறாங்க. அப்போ இந்த கைஃபியத் என்னன்னு கேட்டார் ஒரு வசதியான மனிதர் கேட்டாங்க. அப்போ சர்க்கார் நாயகம் சொன்னாங்க, ஒன்றும் சொல்லாமல் விட்டாங்க, சொல்கிறேன்பான்ட்டு விட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு
அப்போ மெட்ராஸில் பிரபலமான மார்க்கெட் மூர் மார்க்கெட்னு இருந்துச்சு. இப்போ அது இல்லை. மூர் மார்க்கெட்டு அது எரிஞ்சிருச்சு ஃபுல்லாக. சிவி பஜார் விட்டாங்க. ஆயிரக்கணக்கான கடை இருக்குது. அதான் மெட்ராஸில் ஃபேமஸான மார்க்கெட். எல்லா சாமானும் வாங்கிக்கலாம். இந்த செருப்பு தைக்கிற உட்காந்து 10 பேர் உட்காந்துருப்பாங்க. உள்ளே போனால் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரு நாளைக்கு போயிட்டு லட்சக்கணக்கான மக்கள் போயிட்டு வருவாங்க. அப்போ எஜமா சொன்னாங்க, இது மூர் மார்க்கெட்டுக்கே சாம்னே மூர் மார்க்கெட் இருக்கு, அது வெளியில் 10 பேருக்கு வந்து தச்சுட்டு இருந்தாங்க. அதில் ஒருத்தரை பார்த்தா உங்கள் மாதிரியே இருந்துச்சு, உங்கள் அத்தாவா அவருன்னு கேட்டிருக்காங்க. அவர் கோடீஸ்வரர். அவர் வந்து கேட்டவர், அது பெருமையாக வந்து கேட்குறாரு. வேற கே கைஃபீத் கே எல்லாரும் பற்றி பேசுகிறாங்க. இதை போய் ஊன் கைஃபீத்து சொல்கிறதுலாம் என்ன தேவை என்னன்னு கேட்டிருக்காரு அவர். இதுமா கொஞ்ச நேரம் விட்டார். சிந்தனை வேறு பக்கம் கொண்டு போனோம்னே இந்த மூர் மார்க்கெட்டு கிட்ட வச்சுருக்காங்க ஒரு அன்றைக்கி பார்த்தா உங்களை மாதிரி சாலை இருந்துச்சு, உங்கள் அத்தாவா இருக்கட்டும் வந்து சுபாரு செருப்பு தைக்கிறவன் சக்கிலியாம் பையன் நினச்சிங்க நீங்கள் இப்படி இருக்கும் மனுஷனுக்கு. காஜி போல்தே சுவால் போது ஜவாப் போலும் எத்தோ சாவ போலும் கேள்வியோட பதில் சொல்லுங்க, இல்லை அமுச்சு விட்ருங்க. இன்னும் கேள்வி பார்த்துங்க நம்முடைய குறைச்சிக்கிட்டு நம்ம இன்னும் அமைதியாக இருக்கிறது துள்ளாரு மனுஷன். எல்லாம் சிவந்து போச்சு, மீசெல்லாம் துடிக்குது. என்னத்த அமைதியாக இருக்கிறது? யார் அது சொல்கிறீங்க? நீ பார்த்து யார் தெரியுமா? ஆச்சா வாச்சா சிக்கே பலுவா ஆமாம் கே கைஃபீட் பார்த்து எதுனா அமைதியாக இருக்கு, அமைதியாக இருக்கு. தேக்கோ ஒரு மூர் மார்க்கு சக்கிலியும் கூட சேர்த்தவொன்னு உனக்கு இந்த கைஃபீட் ஆகும். ரப்புல் ஆலமீன் கூட நம்ம ஜாயின் பண்றோம். அதே எங்க உள்ள தாங்கறது இல்லை, துடிக்கிட்டு. நாங்க எங்கேயோ அவன் எங்கேயோ நினைச்சிட்டு இருந்தோம். அந்த ரப்புல் ஆலமீன் கிட்ட கொண்டு போய் ஷேக் நான் ஜாயின் பண்ணி விடுறாங்க. தூ ஜுதா நஹி ஓ ஜுதா நஹி, நீ தனியா இல்ல அவன் தனியா இல்ல அப்படின்னு சேர்த்து விடுறாங்கப்பா. ஜி இந்தாத்து உன்னை கொண்டு இழைக்குது, இன்று இருக்கவும் முடியும். என் சாத்து உன்னை கொண்டு நிலைக்குது, உன்னை பிரிந்து இருக்கவும் முடியுமா? நான் ஜுஹூராயிருப்பதும் சாத்தினால் உன்னை பிரிந்து இருக்கவும் முடியுமா? அப்படி அல்லாஹ்வோட நம்ம வந்து சேர்த்து விட்டுறாங்க. உன்னை பிரிஞ்சு இருக்க முடியாது. அவன் கூட சேர்த்த உடனே நம்ம கல்பு தாங்க மாட்டேங்குது. அப்படியே உன் கூட ஜாயின் பண்ணி விட்டுருக்காங்க. நீ என் கூட இருக்கிறியா, இந்த பாவி கூட நீ இருக்கிறியா எஜமானே அப்படின்னு எங்களால தாங்க முடியல, துள்றோம். அதான்ப்பா கைஃபீத்துனாங்க. அஷ்ரஃப் அலி மௌலானா நபி ஒருத்தன் கேட்டோம் இதே கேள்வி. அல்லாஹ்வுடைய பேர் சொன்னோன்னு துள்றாங்களே என்ன அது கேட்டோம். சொல்லப்பா விட்டுருங்க பையன் பேசியிருக்காங்க. இப்படி திரும்பிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு எருமாடு கழுத சொரிநாய் இந்த போய் திரும்பிட்டாங்க. அவர் ஒரு பார்வை பார்த்துட்டு இந்த திரும்பிட்டு எருமை சனி முச்ச நாய் அப்படின்னு 4 பேர் சொன்னாங்கல்ல. ஒவ்வொரு பேரா சொல்ல அவருக்கு ஏறுது. அவருக்கு எந்திரிச்சிட்டார். யாஜி கயா என்ன பார்த்தா எருமடமா தெரியுது உங்களுக்கு அப்படின்னு துடிக்கிறாரு எல்லாம் சேர்ந்து உட்கார வச்சுட்டாங்க. ஆபா 4 ஹைவானா का नाम बोले नहीं, मैं आपको कुछ नहीं बोले, உங்களை எதுவும் சொல்ல. நான் 4 மிருகங்களுடைய பேர் தான் சொன்னேன். எருமாடு, அல்லாஹ் படைச்ச மிருகங்கள் எருமாடு, கழுத, நாய், பண்டி 4 பேர் சொன்னேன். அல்லாஹ் படைத்த படைப்புகளில் ஆக கீழான சில படைப்பு பன்றி, நாய். இந்த பேரை சொன்னோன்னு இந்த துள்ளு சொல்றீங்க நீங்க, இந்த கைஃபீத்தில் துள்ளுது, எந்திரிச்சு ஆட்டம் போடுறீங்க, எல்லாம் பிடிச்சி அடக்கி உட்கார விடுங்க. பார்த்துறேன் ஹாட் சாப்பிட்டு கையை பிடிச்சி காலை பிடிச்சி உட்கார வச்சு இந்த துள்ளு துள்ளுறீங்க. இந்த பேருக்கே இந்த அசர் இருந்துச்சுன்னா இவெல்லாம் படைச்ச ரப்புக்கு எப்படி இருக்கு? ரப்புல் காயினாத் ரப்புல் அர்ஷில் அலீம், ரப்பு சமாவாத்தி வந்தார், வானம் பூமியோட ரப்புல் மஷாரிக் வல் மகாரிப், வானம் பூமியுடைய அத்தனையும் படைச்ச மௌலாவுடைய பேரை சொன்ன உள்ளம் துல்லாதா? உள்ள துடிக்காதா உள்ளம் அப்படின்னு கேட்டோன்னு தான் இருக்கும். ஆமா ஜி கால விழுந்தா. ஆமா இது 4 ஹைவான் के नाम बोलने से தொடர்த்தா है. 4 மிருகங்களுடைய பேர் சொல்ல துடிக்கிற ஜி. அப்ப ரப்பே காயினாத்துடைய பேரை சொன்ன கல்பு ஏன்டா துடிக்காது? கல்பு ஏன் துடிக்காதுன்றாங்க. அது மாதிரி ஷேഖ்மானுடைய சொல்ல ஜி, என் சாத்து உன்னை கொண்டு இழைக்குது,
பிரிந்து இருக்கவும் முடியுமா? நான் ஜுஹூராயிருப்பதும் தாத்திலால் உன்னை பிரிந்து இருக்கவும் முடியுமா? என் ஜாத்து உன்னை கொண்டு நிலைக்குது, உன்னை பிரிந்து இருக்கவும் முடியுமா? நான் ஜுஹூராயிருப்பதும் தாத்தினால் உன்னை பிரிந்து இருக்கவும். இது அப்படியே உணர்வோட சொல்லுங்க, ரப்பே உன்னை பிரிஞ்சு இருக்க முடியுமா ரப்பே? பாட்டு மாதிரி கேட்கக்கூடாது. எப்படி கேட்கணும்? அதை மௌலாவே நம்மகிட்ட பேசுற மாதிரி, உன்னை எப்படி நான் பிரிஞ்சு இருக்க முடியும் மௌலா? அந்த உணர்வோட கேளுங்க, அப்பதான் இன்பமா இருக்கும். என் ஜாத்து உன்னை கொண்டு நிலைக்குது, உன்னை பிரிந்து இருக்க முடியுமா? என் ஜாத்து உன்னை கொண்டு நிலைக்குது, உன்னை பிரிந்து இருக்கவும் முடியுமா? நான் ஜுஹூராயிருப்பதும் ஜாத்தினால், நான் ஜுஹூராயிருப்பதும் ஜாத்தினால் உன்னை பிரிந்து இருக்கவும் முடியுமா? நான் ஜுஹூராயிருப்பதும் ஜாத்தினால் உன்னை பிரிந்து இருக்கவும் முடியுமா? வேராகவும் விதையாகவும் மரமாகவும் கிளையாகவும், வேராகவும் விதையாகவும் மரமாகவும் கிளையாகவும் இருலோகம் யாவிலும் இருக்கின்றாய், இருலோகம் யாவிலும் இருக்கின்றாய், உன்னை பிரிந்து இருக்கவும் முடியுமா? என் உருவில் நீ, உன் உருவில் நான், என் பிம்பம் நீ, உந்தன் பிம்பம் நான். உருவில் நீ ஆதம் அலா சூரத், அல்லாஹ் சூரத்தில் பை என் சூரத்துல மனுஷனை படைச்சாங்க. அல்லா சொல்ல அது என்ன சூரத்து? சூஃபியாகிட்ட போய் கேளு. என் உருவில் நீ, உன் உருவில் நான், என் பிம்பம் நீ, உந்தன் பிம்பம் நான். சூரத்தை ஜாஹிரிங்க, அது சூரத்தை மானவியது. ஹயாத் இல்ம் இராதா சிஃபாத் வஜூத் அது சொல்றது. என் உருவில் நீ, உன் உருவில் நான், எனது உருவில் ஆதமை படைத்தேங்கிறான். அப்படி அர்த்தம் என்ன? என் ஹயாத் என் இல்மு என் இராதா கொடுத்தேன்னு அர்த்தம். அவன் தான் உருவம் இல்லைங்களே. ஹலக ஆதம் அலா சூரத்தி செய்யான் ஹதீஸ். என் உருவில் நீ, உன் உருவில் நான், என் பிம்பம் நீ, உந்தன் பிம்பம் நான். இதிலேதும் பிரிவினை இல்லையே, இதிலேதும் பிரிவினை இல்லையே, உன்னை பிரிந்து இருக்கவும் முடியுமா? மேரி ज़ात तुझसे है खुदा, तू जुदा नहीं मैं जुदा नहीं, मैं ज़ुहूर हूँ तेरी ज़ात से, तू जुदा नहीं मैं जुदा नहीं. என் ज़ात உன்னை கொண்டு நிலைக்குது, உன்னை பிரிந்து இருக்கவும் முடியுமா? நான் இறையல்ல, நான் இறையல்ல, ஆனால் இறையை பிரிந்தவன் நான் அல்ல. मैं खुदा नहीं, मैं खुदा नहीं, खुदा से जुदा नहीं. நான் அல்லாஹ்னு சொன்னேன்னு தப்பா விளங்காதீங்க யாரு. நான் எப்படி அல்லாஹ் ஆக முடியும்? நான் இறையல்ல, நான் இறையல்ல, ஆனால் இறையை பிரிந்தவன் நான் அல்ல. நீயே அறிந்தவன் யார் என்று நான், நீயே அறிந்தவன் யார் என்று நான். உன்னை பிரிந்து இருக்கவும் முடியும்? உன்னை ஒரு நாளும் பிரிஞ்சிருக்க முடியாது. உணர்வு கொண்டு வா இன்ஷா அல்லாஹ் ஜி. என் உடலும் உன்னை கொண்டு தெரியுது, என் ஜாத்தும் உன்னை கொண்டு தெரியுது. என் உடலும் உன்னை கொண்டு தெரியுது, என் ஜாத்து உன்னை கொண்டு தெரியுது. நீ என் ரகசியம் நானும் ரகசியம், நீ என் ரகசியம் நானும் ரகசியம்.
உன்னை பிரிந்து இருக்க உன்னை எப்படி பிரிந்திருக்க முடியும் ரப்பே? வா வா. நீ என் ரகசியம் நான் உன் ரகசியம் உன்னை பிரிந்து இருக்கவும் முடியுமா? உன் சாத்தில் ஆரம்பம் இல்லையே, எந்த முடிவும் உனக்கென்று இல்லையே. உன் சாத்தில் ஆரம்பம் இல்லையே, எந்த முடிவும் உனக்கென்று இல்லையே. உன்னை அறிய இது ஒன்று போதுமே, உன்னை அறிய இது ஒன்று போதுமே. உன்னை பிரிந்து இருக்கவும் முடியுமா? உன்னில் அழிந்த யாவரும் என்றுமே உன்னை அன்றி பார்த்ததும் இல்லையே. உன்னில் அழிந்த யாவரும் என்றுமே உன்னை அன்றி பார்த்ததும் இல்லையே. எந்த வசதியும் பார்த்தது இல்ல அவங்க. खुदा के सिवा और नबी के सिवा किसे देखूं और क्या देखूं? உன்னில் அழிந்த யாவரும் என்றுமே உன்னை அன்றி பார்த்ததும் இல்லையே. அந்த உணர்விலே அவர் சொல்கிறார், அந்த உணர்விலே அவர் சொல்கிறார், உன்னை பிரிந்து இருக்கவும் முடியுமா? எப்படி எல்லாம் பிரிஞ்சிருக்க முடியும்? நானு வா வா. நீ ஜமாலுடன் நம்மில் இருக்கின்றாய், நீ ஜலாலாய் தனித்தே இருக்கிறாய். சிஃபதே ஜமாலி நம்ம கூட இருக்கு, சிஃபதே ஜலாலி தனிச்சிருக்கான் அல்லாஹ் தஆலா. நீ ஜமாலுடன் நம்மில் இருக்கின்றாய், நீ ஜலாலாய் தனித்தே இருக்கின்றாய். இந்த பெருமை உனக்கென்றும் சொந்தமே, இந்த பெருமை உனக்கென்றும் சொந்தமே. உன்னை பிரிந்து இருக்கவும் முடியுமா? இரு உலகிலும் உந்தன் ஜோதியே, இரு உலகிலும் உந்தன் காட்சியே. இரு உலகிலும் உந்தன் ஜோதியே, இரு உலகிலும் உந்தன் காட்சியே. எங்கள் ஃபைசி உருவிலும் நீ அல்லாஹ், எங்கள் ஃபைசி உருவிலும் நீ அல்லாஹ். உன்னை பிரிந்து இருக்கவும் முடியுமா? எங்கள் ஷுஹூதி உருவிலும் நீ அல்லாஹ். உன்னை பிரிந்து இருக்கவும் முடியுமா? रहते हैं हर शय में जब वो हर जगह. எப்ப எல்லா இடத்துலயும் மௌலா இருக்கிறான். ஐனமா துவல்லுன்னு சொன்னானோ क्या सूरत फैजी में मौला नहीं, सूरत शहूदी में मौला नहीं, सूरत गौसी में मौला नहीं, सूरत नूरी में मौला नहीं. रहते हैं हर शय में जब वो हर जगह, रहते हैं हर शय में जब वो हर जगह, रहते हैं हर शय में जब वो हर जगह. सूरत फैजी में मौला नहीं, सूरत फैजी में क्या मौला नहीं, सूरत फैजी में क्या मौला नहीं. फैजी सार्थ मौला இல்ல. நீங்க எங்க வேணா போய் சுத்தி பாரு, ஆனா கடைசி எங்க பார்க்கணும்? நீங்க மௌலால பார்க்கணும். ஜிதர் தேக்கு ஆரம்பிச்சிருந்த பை அல்லாஹ் தஆலா கண்ணை திறந்து விட்டான்னு சொல்லி உலகமே சுத்தினாங்க. வானம் பூமி சூரியன் சந்திரன் நிலா நட்சத்திரம் பூமி எல்லாம் பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு எல்லாம் ஒரு சயர்ஃபில் உஜூது ஒரு ரவுண்டு போயிட்டு கடைசியாக வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டில் வந்தால் சர்க்காரை உட்காந்துருக்குறாங்க. உட்காந்துருக்க எங்கே திரும்பி போயிட்டு வர்றீங்க அமீர்? எங்கே போயிட்டு வரீங்க? சர்க்கார் சயர்ஃபில் உஜூது போயிட்டு வந்தேன். எங்கே போனோம்? சயர்ஃபில் உஜூத், துனியாவை சுற்றிட்டு வந்தேன். சார் புரிஞ்சுதுங்க, துனியாவை சுற்றி எல்லாத்துலேயும் மௌலாவை ஷூ செஞ்சுட்டு பரமுத்தன் குணங்குடி தெருவில் வரும் பவனி பார்த்து வருவோம் வாருங்கள், நாம் எல்லோரும் பார்த்து வருவோம் வாருங்கள். அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க. வந்தோன்னு சர்க்கார் சொன்னாங்க, वजूदन सैर करते दूर तक क्यों आ गया मिर, वजूदन सैर करते दूर तक क्यों. வானம் பூமி சூரியன் சந்திரன் எல்லாம் வானம் மொத்தமா ரோடிச்சு வர்றாங்க. वजूदन सैर करके दूर तक क्यों आ गया आमिर, बस अब तेरे लिए, बस अब तेरे लिए உனக்கு, बस अब तेरे போதும்
बस अब तेरे लिए नूरी पिया अल्लाह ही अल्लाह है, बस अब तेरे लिए फैजी पिया अल्लाह ही अल्लाह है. துணியால அங்க பாரு இங்க பாரு எஜமான்ல பாரு எல்லாமே வந்துரும் அவங்களுக்கு மொத்த மாசி வெல்ல அங்கதான் இருக்கு பாத்துக்கோ बस अब तेरे लिए नूरी पिया अल्लाह ही अल्लाह है, जिधर देखो उधर जलवा नुमा अल्लाह ही अल्लाह है, जिधर देखो उधर जलवा नुमा अल्लाह ही अल्लाह है. बस अब तेरे लिए नूरी पिया अल्लाह ही अल्लाह है. शेखल मौला பாரு மொத்த துனியால பார்த்த மாதிரி எதுவரை ஒரு ஷேഖில் ஹக்க ரசிக்கவில்லையோ நீ எங்கேயுமே ஹக்க தரிசிக்க முடியாது. எங்கேயும் பார்க்க ஒன்று நஃப்ஸ்லையும் அன்ஃபஸ்லையும் பார்க்க முடியாது, ஆஃபாக்களையும் பார்க்க முடியாது. ஏன்னா அல்லாஹ் முதல்ல உனக்கு காட்டி கொடுத்தவங்க அவங்க தாங்க. டேய் அங்க முதல்ல பாரு, அப்புறம் துனியா தெரியும் உனக்கு. फिर अपने ही सूरत में देखोगे लेकिन उन्हें शक्ल फैजी में देखोगे. பாப்பா முதல்ல மத்தெல்லாம் ஷூது செய்ய முதல்ல ஷேக்ல பாருண்டா. ஹக்கு தாலா தான் எனக்கு அவன் ஞானங்களை சொல்வதற்கு பசூரத்தை ஷேக் முத்தஜல்லியா இருக்கிறான். நீ பார்க்காத வரையிலேயும் உன் கண்கள் குருடாகத்தான் இருக்கும், எதுலையுமே நீ ஹக்க பார்க்க முடியாது. அல்லாஹ் ஜல்லஷானு தாலா அல்லாஹ்விலே ஷேக்ல சதா ஹக்கை ஷுஹூது செய்து காயினாத்துல ஜர்ரா ஜர்ராவில் ஹக்க ஷுஹூது செய்து வாழ்வதற்குண்டான பாக்கியத்தை நம்ம எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. வழி தவறி விடாமல் தௌஹீது அவுசத்தில் குஃபுரு ஷிர்கில் போயிடாம இஃப்ராத்தோ தஃப்ரீத்தில் போயிடாம அல்லாஹ் தஆலா நேரான பாதையை நம்ம காட்டி அருள் புரிவானாக. இந்த பாதையை நமக்கு காட்டி கொடுத்து பிச்சை போட்ட நம்முடைய ஷேഖுமார்கள் ஓசி நாயகம், ஆமிர் நாயகம், நூரி நாயகம், ஆமிர் நாயகம், ஃபைசி நாயகம் அவர்களோடு அல்லாஹ் சொர்க்கத்தில் நம்மை சேர்த்து வைப்பானாங்க. அவங்க ஃபைசான அல்லாஹ் தஆலா நம் இதயங்களில் நிலைக்க செய்வானாங்க. அந்த ஃபைசானை உலகமெங்கும் எடுத்து செல்லக்கூடிய, எடுத்து சொல்லக்கூடியவர்களாக நம்மை அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. எதுவெல்லாம் நல்ல விஷயங்கள் என்னில் வெளியானதோ அது என் ஷேഖுக்கு சொந்தமானது. எதுவெல்லாம் தவறான என் வார்த்தைகள் என் வாயிலிருந்து வெளியானால் அது என்னுடைய அற்பமான இந்த ஜாத்துக்கு சொந்தமானது. அல்லாஹ் என்னை மன்னிப்பானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.